ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. 90 சீட்டு, 2.5 வருஷம் முதலமைச்சர், 50-50 ஏகப்பட்ட ஆஃபர்கள் இருந்தோம், அதையெல்லாம் வேண்டான்னு சொல்லி தனிச்சே போறாரு விஜய் அப்படின்னு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேற்று பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் திரு விஜய் அவர்களே நேரடியாக பேசியிருக்கின்றார். நாங்கள் யாரோட பி டீமும் கிடையாது, மக்களோட டீமு, இவங்களோட பேசுகிறோம் அவங்களோட பேசுகிறோங்கிறதெல்லாம் எதுவும் இல்லை, மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம், அதில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் இஃப்தார் நிகழ்ச்சியில் மீண்டும் சிறுபான்மையினருக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் வகையில் அதை சொல்லியிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அப்போது தனிச்சு தான் தாவேகா போகுது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கிறது. ஆனால் கடந்த சில நாட்களாக இந்த பேச்சுவார்த்தைன்னு வந்ததில் யார் சொல்கிறது சரி, யார் சொல்கிறது உண்மை? ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் பேச்சுவார்த்தையே நடத்தலை, நாங்கள் அந்த கட்சியோட பேசவே இல்லைங்கிறாரு. இவங்க 90 சீட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேற எந்த கட்சி பேசியது? நிறைய கேள்விகள் நமக்கு எழுதில்லை. பேசலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு சேவன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கின்றார். இதே போல் திரு எம் குமார் அவர்களும், பத்திரிகையாளர் திரு பார்த்திபன் அவர்களும் இணைகின்றார்கள். இதே போல் அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நேரில் இணைகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் திரு மதிவாணன் அவர்களும் நம்மோடு இணைய இருக்கின்றார்கள். திரு பார்த்திபன் அவர்கள்ட்ட என்ன தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இது ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக பார்க்குறீங்களா, இல்லை டூ லேட் இது சொன்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது கமா, ஃபுல் ஸ்டாப்பும் இல்லை, டூ லேட்டும் இல்லை. இதுவும் கமாவா? அரசியல்ல இன்னமும் இருக்கா? இன்னும் இருக்கு. ஏன்னா இன்னும் நீங்கள் அணி ஃபைனல் ஆகலைல்ல. இப்போது திமுக அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு இல்லை. இன்னும் பேச்சுவார்த்தை யார் யாருக்கு என்ன நம்பர்னு தெரியலல்ல. இப்போ சிபிஎம்க்கு என்ன நம்பர், நீங்கள் இப்போ தேமுதிகக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியும், என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்கன்னு தெரியாதுல்ல. அப்போது இவர் வேல்முருகன் நேற்று பேசுகிறாரு. ஸோ இவரோட ஸ்டாண்டு தெரியல, கிருஷ்ணசாமி ஸ்டாண்டு தெரியல. இன்னும் இது கம்மா தான். ஓகே, அதனால இது முடியல. இன்னும் விஜய் வேற கூட்டணியில் இணைவார்னு சொல்றீங்களா, இல்லை விஜய் நோக்கி யாராவது வர வாய்ப்பு இருக்கிறது? விஜய் நோக்கி வரதுன்றது ரெண்டு விதமாக வரும். ஒன்று, விஜய் நோக்கி சிறிய கட்சிகள் ஏதாவது இங்கே எங்களுக்கு மனக்கசப்பு அதனால வரலாம், இல்லை வேட்பாளர் பட்டியல் விட்ட பிறகு இல்லை வேட்பாளர் பட்டியல் நமக்கு கிடைக்காது அப்படின்னு ஒருத்தர் உறுதியாக இண்டிவிஜுவல்ஸ் வரலாம். முன்னாடி அந்த வாய்ப்பு போன தேர்தல், இதுக்கு முன்னாடி எந்த தேர்தலுமே கிடையாது. இப்போ திமுகவில் வாய்ப்பு கிடைக்கலன்னு ஒருத்தர் உடனே அதிமுகவில் போய் சீட்டு கேட்டு சீட்டு கிடைக்காது. அதிமுக போய் சேர்ந்துக்கலாமே தவிர கடைசி சீட்டு எப்படி கிடைக்கும்? ஆனால் இந்த முறை அரிதான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவர்கள் எல்லாரும் அரசியல்வாதிகள். அதனால் நம்ம அரசியல்வாதிகள் பேசுறதை நம்பக்கூடாது, அதுவும் தேர்தல் நேரத்தில் நம்பவே கூடாது. பட் விஜய் என்டிஏல போறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காவது ஃபுல் ஸ்டாப்னு எடுத்துக்கலாமா, இல்லை அதுவும் கமாவா? அதுக்கு ஃபுல் ஸ்டாப் தான், அது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அது முடிஞ்சிருச்சு. அவர் தனித்து தான். அவர் தனியாக போகிறாரா, கூட சேர்த்து அணியாக போகிறாரா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, வேற யாராவது சேர போகிறாங்களா இல்லையான்றதை மட்டும் பார்க்கணுன்றீங்க. பட் இந்த கடந்த 4 நாட்களில் போச்சுல்ல, ஒரு 4 ஆக்சுவலாக பல மாதமாகவே போயிட்டுருக்கு. கரூருக்கு அப்புறத்துலேருந்தே பிள்ளையார் சொல்லின்னு சொன்னது எல்லாமே நடந்துட்டுருக்கு. பட் இப்போ ஏதோ போகிறாரு பாருங்கள், சிபிஐக்கு போகிறாரு, இரவில் அமித்ஷாவை பார்க்க போகிறாரு, ஏகப்பட்ட செய்திகளா, தகவல்களா, சோர்ஸா, அது என்ன சொல்கிறதுன்னு தெரில. பட் எல்லா தரப்புலையுமே டினை பண்ணுறாங்க. டினை பண்ணுறதோடு சேர்த்து எங்களுக்கு 90 சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்ததா நடக்கலையான்னு கேள்வி வருது. இது நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம 4 பேருக்கு எப்படி தெரியும்? ஸோ அதில் சம்மந்தப்பட்டவங்க அது கண்டிப்பாக வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஆரம்பத்தில் ஆதவ் சொல்லிருக்காருல்ல, தட் இஸ் தி ஒன்லி திங் வி ஹேவ். இல்லை, ஆதவ் சொல்கிறது எங்களுக்கு ஆஃபர் வந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஆமாம், பேசாமல் எப்படி ஆஃபர் வரும்? ஆனால் நான் கேள்விப்பட்டது இவங்க அதை டிமாண்டாக வச்சாங்கன்னு. எங்களுக்கு நீங்கள் 90 சீட்டு கொடுத்து 2.5 வருஷம் முதலமைச்சர், ஏன்னா நாங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட் அப்ரோச் பண்ணது இவங்க. நான் என்னுடைய சோர்ஸில் அந்த தகவலும் சொல்கிறேன். அது உண்மையாக பொய்யான்றது தெரியாது. இப்போ ஆதவன்னு சொல்கிறாருல்ல, ஆதவ் உண்மையாக பொய்யாதுன்னு நமக்கு தெரியாது. ஆமாம், என் சோர்ஸ் சொன்னது அவங்க டிமாண்ட் வச்சாங்க, 90 சீட்டு வேணும், 2.5 வருஷம் முதலமைச்சர் வேணும். ஏன்னா நாங்கள் முதலமைச்சர்னு சொல்லி தான் களத்துக்கு வந்திருக்கோம், முதலமைச்சர் கேண்டிடேட்னு தான் போய் ஓட்டு கேட்க போகிறோம். அப்போ நாங்கள் அதுக்கு கீழே எதையும் வாங்கிக்க முடியாது. அதுவும் எங்களுக்கு முதல் 2.5 வருஷம் வேணும், அடுத்த 2.5 வருஷம் நீங்க வச்சுக்கோங்க. இதுல தான் எடப்பாடி கடுப்பாயி இதெல்லாம் எப்படி ஒத்துக்க முடியும் அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேயே அது முறிஞ்சு போனதுக்கான காரணம் இதுதான். அதான் ஆதவ் இன்னைக்கு குமாரசாமி மாதிரி ரிசைன் பண்ணாம போயிட்டாரு. அவர் ஆதவ் அதுல பாதியே சொல்லியிருக்காரு, நம்பரையும் 2.5 வருஷம் சொல்லிட்டாரு. ஆனா கேட்டது இவங்க, அது டிமாண்ட். அந்த டிமாண்ட் ஏற்கப்படாததுனால தான் அதிமுக பக்கம் போகலை, அது அப்படியே நின்று போச்சு. ஓஹோ, ஆனால் பேசவே இல்லைன்னு அப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னது அதை முடிச்சு வைக்கிறதுக்காக சொன்னதுன்னு எடுத்துக்கிறது. அவர் பேசியிருக்க மாட்டார். அவர் சார் இது எல்லாருமே யாரும் தலைவர்கள் பேசுறது இல்லை. ரைட், நான் பேசல,
என் மேல் அன்பு கொண்டவர்கள் யாராவது பேசியிருக்கலாம். நோ பட் திரு ஆதவர்ஜன் சொல்றது நீங்க சொல்றது போல அவங்க வச்ச டிமாண்டா இருந்தா கூட்டணி வேணும்னு நினைச்சது தாவேக்காவா? ஆமா, அதிமுக இல்ல. நீங்க ஏன் அப்போ ஆரம்பத்துல ஊழல் சக்தின்றதை எப்ப பேசுனீங்க? நீங்க தீய சக்தியை தான் பேசுனீங்க, கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு. ஏன் ரொம்ப நாள் அதிமுகவை ஏன் பேசல? அப்போ அந்த கனெக்டிங் தி டாட்ஸை பாருங்க. ஏன் பேசலன்னா பின்னாடி ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு, அது என்னன்னே தெரியாம நம்ம ஏன் அதை பேசணும்னு. அப்புறம் அது முடிஞ்சிருச்சு, இனிமே போறதுல தெரிஞ்ச பிறகு அது ஊழல் சக்தின்னு பேசுறாங்க. பட் அதிமுக எவ்வளவுதான் கொடுக்க ரெடியா இருந்தாங்க அது எனக்கு தெரியலங்க. பட் ரொம்ப கொடுக்க முடியாதுல்ல, அவங்க கிட்ட வந்து அவங்க ஒரு தனிப்பெருமை மெஜாரிட்டியோட ஜெயிக்கணும். அப்போ நீங்க கிட்டத்தட்ட ஒரு 160 170 சீட்ல நிக்கணும். நம்ம வந்து 100% ஸ்ட்ரைக் ரேட்லாம் எதிர்பார்க்க முடியாது. 50-60% 70% ஸ்ட்ரைக் ரேட் இருந்தால் பெரிய விஷயம். அப்போ நீங்கள் அந்த 170 வச்சுக்கிட்டு பேலன்ஸுக்கு போனீங்கன்னா இருக்கிறதே 54 தான். இந்த பக்கம் எவ்வளோ வரும்? 170 30, அந்த பக்கம் ரொம்ப 64 சீட்டு தான். இதைத்தான் நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். நீங்கள் இப்போ டிடிவி வேற உள்ள வந்துட்டாரு, அன்புமணி இருக்காரு, பாஜக இருக்காங்க, எல்லாருக்கும் கொடுத்தது போக நீங்கள் இவங்க சின்ன பிளேயரும் கிடையாது. இப்போ நீங்கள் மதிமுக மாதிரியோ விசிக மாதிரியோ சிங்கிள் டிஜிட்டில் கொடுத்து உங்களை அகாமடேட் பண்ண முடியாது. ஏற்கனவே அவங்க நான் 40 சீட்டுக்காக கட்சி ஆரம்பிக்கலன்னு வேற சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் ஒரு பேஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 40க்கு மேலே தானே பேசணும், அங்கே இடமே இல்லையே. இல்லை 2.5 அதுவும் ஃபர்ஸ்ட் ரவுண்டெல்லாம் கேட்குறாங்கன்னா வேற ஏகப்பட்ட டிமாண்டாக இருக்கே. ரைட், திரு சேவன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது. இதில் இன்னைக்கு இஃப்தாரில் அவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த விளக்கம் அப்படிங்கிறது, நாங்கள் எங்களுடைய மதச்சார்பற்ற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கோம், நாங்கள் யாரோடையும் பி டீம் இல்லை அப்படின்னு சொல்கிறது அவருடைய சிறுபான்மை வாக்கு வங்கியை அவர் உறுதிப்படுத்திக்கிறாரு. இல்லை அதில் சந்தேகமாக இருந்தவங்கள ஐயோ பிஜேபியோட போயிடுவாரோ அப்படின்னு நினச்சவங்கள அவர் திருப்பி கொண்டு வராரு அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? இல்லை, விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னைய வரையும் ஒரு தெளிவில்லாமல் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. என்ன கொள்கை எடுக்கிறது இவ்வளோ தெளிவாக தானே சொல்லிருக்காரு. இல்லை என்ன கொள்கைன்னு அவருக்கு இன்னைய வரையும் அவர் எதுக்கு கட்சி ஆரம்பித்தோம் ஒன்று தான் அவர் மனசில் இருக்குது. தமிழ்நாட்டோட சிஎம் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும். அதான் சினிமாவில் கனவு காண்றதை அரசியல்லையும் கனவு காண்றாரு. ஆனால் அவருக்குன்னு ஒரு திட்டமிடலோ ஒரு மிஷன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு என்ன இந்த கட்சி எதனால் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ திமுக அப்படின்னா சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம். அதை மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒன்று இருக்கும். இப்போ பாரதிய ஜனதா கட்சினா இந்துத்துவாங்கிற மாதிரி விஜய்க்கு நீங்கள் எந்த கொள்கையும் சொல்ல முடியாது. சந்தர்ப்பவாதம்ங்கிற ஒரு கொள்கையை தவிர எதுவும் சொல்ல முடியாது. சமூக நீதி அது இன்னைக்கு தான் வாயை திறந்திருக்காரு. இல்ல ரொம்ப நாளா சொல்றாங்க. அவருக்கு அந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா அர்த்தமே தெரியாது. கேட்டிங்கன்னா அவருக்கு அர்த்தமே சொல்ல முடியாது. விஜய்க்கு சொல்ல தெரியாது. உங்களோட யூகம் இல்ல. இல்ல ஏன் யூகம் இல்ல, இதுதான் உண்மை. விஜய்க்கு நம்ம இன்னொன்னு இப்போ இஃப்தார்ல பேசியிருக்காருல, என்ன பேசினார்னு 1 hour கழிச்சு கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் நிதர்சனமான உண்மை, பொய் இல்ல. என்ன காரணம்? உங்களோட விமர்சனம். என்ன காரணம்னா கான்ட்ரடிக்டரி பாலிடிக்ஸுக்கு விஜய் தான் ஒரு உதாரணம். விக்கிரவாண்டியில என்ன பேசினாரு? ஆட்சியில் அதிகாரத்தில் சொன்னாரு, கடை வெறித்தார், கொள்வார் யாரும் இல்ல. இன்னைய வரையும் ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட அவர்கிட்ட போய் சேரல. உடனே நாங்க ஒரு தனி வாய்ப்பு இருக்குன்றாரு. இல்ல வாய்ப்பு எதுவுமே இல்ல. திமுக எல்லாம் செட்டப் அதனால திமுக கூட்டணிலாம் தெளிவா இருக்கு. எல்லா கட்சிகளும் எங்க எத்தனை தொகுதி? இப்ப விசிக எத்தனை தொகுதி? இன்று இரவு முடிந்து விடும். விசிகவா முடிந்து விடும். மார்க்சிஸ்ட் எத்தனை தொகுதி? முடிஞ்சிடும். நாளைக்கு ஈவினிங் முடிஞ்சிடும். திமுக தெளிவாக இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மாதிரி ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சீங்க. இன்னைக்கு டின்னர் முடிஞ்சிரும், நாளைக்கு லஞ்ச். டே 1ல இருந்து மீடியாவும் எதிர்க்கட்சிகளும் பார்த்திபன் போன்றவர்களும் என்ன எதிர்பார்க்கறீங்கன்னா திமுக கூட்டணி ஏதாவது பிளவு வரும்னு. ஆனா அரசியல் வரலாற்றுல ஒரு கூட்டணி தொடர்ந்து 4 தேர்தல்களை ஒன்றாக சந்திப்பது இந்தியாவிலே திமுக கூட்டணி தான். 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 பாராளுமன்ற தேர்தல், இப்போ 4வது முறையா 2026 சட்டமன்ற தேர்தல். புதிதாக தான் கட்சிகள் சேர்ந்திருக்கு. எங்கள்கிட்ட எந்த கட்சியும் வெளியேறல. அதனால திமுக கூட்டணியில் வேல்முருகன் போயிடுவாரோ, திருமா போயிடுவாரோ, கம்யூனிஸ்ட் போயிடுவாரோன்னு பகல் கனவுக்கு தான். அது என்னைக்கும் ஆகாது நிச்சயமாக. ஏன்னா திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 8 அடி பாய்ந்தால் இவர் 32 அடியில் 64 அடி பாய்கிறார். அமைதியாக இருந்து சாதுரியமாக இருந்து அனைவரையும் ஒரு தாயை போல அரவணைத்து நாங்களும் கொஞ்சம் தான் நிக்கிறோம், நீங்களும் குறைச்சிங்கன்னு சொல்லி யதார்த்த நிலையை கள நிலவரத்தை சொல்லி புதிதாக கட்சிகள் சொல்ல முடியுமா? ஒரே ஒரு விஷயம் அப்ப வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில எத்தனை கட்சின்னு யோசிச்சு பாருங்க. இப்ப எத்தனை கட்சின்னு எல்லாரையும் நாங்க அகாமடேட் பண்ணோம். எங்களை தேடி வந்தவர்களை நாங்கள் கைவிட முடியாது. தாய் உள்ளத்தோடு அரவணைத்து எப்படி ஒரு குடும்பத்துடைய மூத்த உறுப்பினர்
ஒரு சொத்திலே பாகம் பிரிக்கும் பொழுது யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பார்களோ அதை மாதிரி அரவணைத்து அவர் வந்து யாருடைய மனம் கோணாமல் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் யாருமே 100% நீங்க அடுத்த வாரமும் என்ன கூப்பிடுவீங்க, பேசதான் போறேன், அதுக்கு அடுத்த மாசமும் கூப்பிடதான் போறீங்க, பேசதான் போறேன், சேலஞ்சு பண்ணி சொல்றேன். ஒரு கட்சி கூட திமுக கூட்டணியை விட்டு வெளியேறாது. ஏன்னா இந்த கூட்டணி என்னன்னா இது ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி. சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம், எல்லாரும் சமம், மத சார்பின்மை, இப்படி ஒரு கொள்கையோடு உள்ள கூட்டணி. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்னன்னா அழுத்தத்தின் காரணமாக ஏற்பட்ட கூட்டணி, அமலாக்கத்துறையால் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி அது. அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் முரண்பாடுகள் உள்ள கூட்டணி. கேட்போம். ஆமா, இல்ல நான் கேட்ட முக்கிய மூல கேள்விக்கு நான் வரணும்னு விரும்புறேன். அதுக்கு முன்னாடி நீங்க குறுக்கிட விரும்புறீங்களா? இல்லை, நான் குறிப்பிட்டேன். ஓகே, நான் திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது, கூட்டணிக்கான சேஞ்சஸ் இன்னமும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஜய் ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டார்ல, என்டிஏ பக்கம் நான் வரலங்க, தேங்க்யூ, நன்றி, வணக்கம், எண்டு கார்டு போட்டார்ல. அதாவது நான் வெளிப்படையான ஒரு செய்தியை சொல்றேன். ஓராண்டு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளரை நான் நேரில் சந்திக்கும் போது இந்த கேள்வி கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, விஜய் வந்து தனியா நான் தான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிற போது நிச்சயமாக அளவான கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னார். ஆனா இப்ப சமீபத்துல கடந்த ஒரு நாட்களுக்கு முன்பு கூட சந்திக்கும் போது அதே மாதிரி நிச்சயமாக இல்லைன்னு சொன்னார். இப்போ உண்மையா சொன்னேன், நிச்சயமா அதிமுக அந்த முயற்சியை செய்யாது, அந்த கூட்டணி நிச்சயமாக வரப்போவது இல்லைங்க. ஏற்கனவே திரு மணிகண்டன், சாரி, உங்க ஆடியோ கொஞ்சம் கசகச்சன்னு வருது. நான் திருப்பி செக் பண்ணிட்டு திரும்பி வரேன் உங்களை. எனக்கு நான் திரு மதிவாணன் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறேன். அவர் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகின்றார். அவரை வரவேற்று, சார் எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஒன்று, பேச்சுவார்த்தையே நாங்கள் கூட்டணிக்கே போகலை, நாங்கள் பேச்சுவார்த்தையே நடக்கலை, எங்களுக்கு யாரோடையும் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்கிறது சரியாக இருக்கணும். இல்லை ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 90 சீட்டு கொடுக்குறேன்னாங்க, 2.5 வருஷம் சிஎம்னு சொன்னாங்க அப்படின்னது சரியாக இருக்கணும். இது ரெண்டுத்துல எது சரி சார்? தாவேகா என்பது அதுக்கு தலைவர் வந்து விஜய் தாங்க. தாவேகால வந்து அதனுடைய கடைசி முடிவு எடுக்கிறவர் வந்து விஜய் தாங்க. இன்னைக்கு மகாபலிபுரத்துல நடந்த அந்த இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவை நானும் கேட்டேங்க. ரொம்ப 2-3 நிமிஷம் தான் பேசினாரு. ஆனாலும் வந்து அது ரொம்ப பல வாரங்களாக தமிழ்நாட்டுல உலவி கொண்டிருந்த ஊடகங்கள் பரப்பி கொண்டிருந்த ஒரு செய்தியை வந்து உறுதியாக அது மறுத்து இருக்குதுங்க. அவர் எந்த அளவுக்கு தெளிவா சொன்னார்னா, சமரசம் என்பது 2 விஷயத்துல கிடையாது. ஒண்ணு மதச்சார்பின்மையான கொள்கை, செக்குலர் பாலிசிஸ். 2வது நமது தலைமையில் தான் அரசாங்கம் அமையணும்ன்றது. இந்த 2லயும் there is no compromise at all அப்படின்றத தீர்க்கமா சொல்லிட்டாருங்க. இப்ப தாவேகால பாஸ் வந்து விஜய் தாங்க, மத்த எல்லாரும் வந்து இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒண்ணும் முடிவு எடுக்கலாங்கன்னு சொல்லல. இப்ப ஆதவ் அர்ஜுனா 90 சீட்டு கொடுத்தாங்க, 2.5 வருஷம் முதலமைச்சர்னாங்க, 50-50ன்றாரு. அது கொடுத்தது யாரு? இந்த ஆஃபர் கொடுத்தது யாரு? இல்ல, ஆதவ் அர்ஜுனா வந்து அதாவது வந்து யார்கிட்ட பேசினாங்க அதையும் சொல்லி இருக்கணும். ஏன்னா இந்த என்டிஏ கூட்டணிக்கு தமிழ்நாட்டுல தலைமை தாங்குவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய பொதுச் செயலாளர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அமித்ஷாவே அறிவிச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் தெளிவா சொல்லிட்டாருங்க. அப்படி எந்த கட்சி தலைவர் வந்து இல்ல, அப்ப கட்சி தலைவர் இன்னைக்கு இவ்வளவு நாளா உங்களுக்கே தெரியும், இது 4-5 நாட்களாக ஊடக விவாதம் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு இஃப்தார்ல வந்து விஜய் அவர்கள் நான் யாரோடையும் கூட்டணி இல்லைங்கிறாரு. ஆனா கடந்த 4-5 நாளா அவர் டெல்லி போயிட்டு வந்தது போவும் கூட எதுவுமே சொல்லல. சரி, அது அவரோட உரிமை. ஒரு வாரத்துக்கு மேல இது உலாவிட்டு. கரெக்ட். அப்போ ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேத்து என்ன சொல்றாரு? 90 சீட்டு கொடுத்தாங்கன்றாரு. அப்ப இததான் சொல்றாருன்ற புரிதல் தானே வரும். நீங்க பேச்சுவார்த்தையே நடத்தாம 90 சீட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் தான் கேக்குறேன். ஆதவ் அர்ஜுனா வந்து சொல்றாரு, அத கொஞ்சம் விளக்கணும். அவரு யார்கிட்ட அவரு பேசினாரு, யார் போய் எந்த கட்சி கிட்ட பேசினாங்க? 90 சீட் கொடுக்கிற வல்லமை உள்ள கட்சி அதிமுக தாங்க. இது ஒரு காமன் சென்ஸுங்க, அடிப்படை ஞானம் உள்ள எல்லாருக்கும் தெரியும். அப்போ நீங்க அதிமுகவோட பேசாம அந்த 90 சீட்டுன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப நீங்களும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கீங்கன்னு தானே பொருள். இல்ல, அது வந்து வெர்போஸ், வாய்ச்சவடால். அதாவது என்ன, யாரு ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ச்சவடால் அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிக்கிற ஒரு கதையாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆதவ் அர்ஜுனா சொல்றது தவறு இல்ல, அது ஒரு வாய்ச்சவடாலா
தங்கள் கட்சியை வந்து பெருமிதம் படுத்திக் கொள்வதற்காக உண்மையில்லாத தகவலை சொல்லி இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஆனா அது நீங்க வச்ச டிமாண்டாமே, அது வந்து தாவேக்கா வச்ச டிமாண்டாமே. எங்களுக்கு 90 சீட்டு கொடுத்து 2.5 வருஷம் விஜய சிஎம் ஆக்கினா நாங்க கூட்டணிக்கு வரோம்னு நீங்க வச்ச டிமாண்ட ஆஃபர்னு சொல்றாருன்னு ஒரு விமர்சனம் வருது. அதாவது நீங்க வச்ச டிமாண்ட்னு என்கிட்ட சொல்லாதீங்க. அத தாவேக்கா வச்ச டிமாண்ட். இல்ல தாவேக்கா வச்ச டிமாண்ட்னு ஆமா, உங்களுக்கு தாவேக்கான்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துரும். அதெல்லாம் இல்ல. தாவேக்கா வந்துங்க யாருகிட்ட அந்த டிமாண்டை வச்சுதான் சொல்றாங்களோ அதனுடைய பொதுச் செயலாளர் சொல்றாரு நாங்க பேச்சுவார்த்தை நடத்தலன்னு. இது ஒரு செய்தி. இல்ல இது ஒரு செய்திங்க. இன்னொன்னு இன்னைக்கு காலையில உங்க தொலைக்காட்சி உள்பட எல்லா இடத்துலயும் ஒரு நியூஸ் போயிட்டே இருந்தது. அமித்ஷா கட்டளை தமிழக பாஜக தலைமைக்கு இனி பேச்சுவார்த்தை தொடர வேண்டாம். இதையும் அதையும் லிங்க் பண்ணி பாருங்க. அப்ப யாருகிட்ட யார் பேசுறது? அதுதான் கேக்குறேன். அப்ப என்ன ஆகும்னா, என்ன புரிதல் வருதுன்னா, அதிமுகவோட பேசிட்டு அமித்ஷாவோட பேசிட்டு எதுவும் கதைக்கு ஆகல, நம்ம டிமாண்ட் எதுவும் ஏற்கலன்னதும் இஃப்தார் நோம்புல வந்து நாங்கள் மதச்சார்பின்மை, நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தானே ஆகுது. இல்ல அப்படின்னா அப்ப ஆதவ் அர்ஜுனா 90 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னது என்ன? அதுதான் சார் நானும் கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது அவரு தாங்க. இது வாழைப்பழ காமெடி மாதிரி போகுது சார். சார் நான் கேக்குறது என்னன்னா, நீங்க பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு 90 சீட்டா 80 சீட்டான்லாம் பேசிட்டு ஆனா கடைசியில டீல் ஓகே ஆகலன்னதும் வந்து பாருங்கள் நாங்கள் வீரமாக தனித்து நிற்கிறோம்னு சொல்றீங்க. அப்படி ஒரு விமர்சனம் வராதான் கேக்குறேன். இல்ல ஒரு நிமிஷம் இது எப்போ நடந்த பேச்சுவார்த்தையை இப்போ ஆதவ் அர்ஜுனா சொல்றாருன்றது எனக்கு தெரியணும். ஏன்னா பாஜகவை கழட்டி விட்டுட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி தனியாக இருந்த போது அந்த ஆரம்ப கட்டத்துல தாவேகாவும் அதிமுகவும் பேசியது உண்மை. அப்ப சொல்லப்பட்டதா இல்ல இப்ப ரீசெண்டான பேச்சுவார்த்தையை சொல்றாரா? அவர் எப்ப சொன்னத இப்ப சொல்றாருன்னு நமக்கு தெரியாதுங்க. ஏன்னா ஒரு உண்மையான சம்பவம் எனக்கு தெரியும். ஏன்னா ஐயநாதன் அவர்கள் கூட இத பத்தி பொதுவெளியில சொல்லி இருக்காரு, பத்திரிகையாளர். அதாவது விஜயே ஒத்துக்கின்னு இருக்கிறாரு, அதிமுகவோட நம்ம பாய்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, தொகுதி உடன்பாடு அதே போல முதலமைச்சர் யாருக்கு என்னன்னு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் அவர்கிட்ட சொன்னதை ஐயநாதன் பொதுவெளியில ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொன்னாருங்க. சோ பேச்சுவார்த்தையே அதிமுகவோடு தாவேகா நடத்தல அப்படின்னு நான் சொல்லல. பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனா அது வந்து சில பல காரணங்களால் ஒரு முன்னேற்றம் ஏற்படாமல் முற்று சந்துல போய் மாட்டிச்சுங்க. அதுக்கப்புறம் தான் இவரு பொறுமை காக்காமல் எடப்பாடி அவசரப்பட்டு டெல்லிக்கு 5 கார் மாறி மூஞ்ச மறைச்சுக்கிட்டு அமித்ஷா கிட்ட போய் அலையன்ஸ் போட்டாருங்க. நான் கேக்குற குருஷியல் கொஸ்டின்னா, இந்த பேச்சுவார்த்தை இந்த ஆஃபர்லாம் எப்ப நடந்தது? பாஜகவோடு போய் அவர் சேர்ந்ததுக்கு முன் நடந்ததுன்னா அது ஓகே, அது ஒண்ணும் தப்பு இல்ல. பொது எதிரியை வீழ்த்த தாவேகாவும் அதிமுகவும் சேர்வதோ வாக்கு சிதறாமல் இருப்பதற்காக ஏற்பாடு பண்றது தப்பு இல்ல. என்னுடைய இது என்னன்னா, ஈவன் போஸ்ட்போன்ல அவங்க வந்துட்டு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மைனஸ் பிஜேபி வித் பிஜேபி இல்ல, அத தெளிவா நான் சொல்றேன். அதனால இதுக்கு வந்து ஆதாரம் கொடுக்க வேண்டியவர் ஆதவ் அர்ஜுனா தான். இது எப்ப நடந்தது அத சொல்றாரா இப்ப? இல்ல இப்ப ஏதாவது புதுசா நடந்ததா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அதனால எப்ப நடந்தது என்பது குருஷியல் டேட். கேட்போம். திரு குமார், திரு மதிவாணன் சுவாரஸ்யமான ஒரு தேரியை சொல்றாரு. இப்போ இல்லாம போகலாம், போஸ்ட் போல்ல கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் பிஜேபியை கழட்டி விட்டு அப்படின்ற ஒரு தியரி வாய்ப்பு இருக்கு. அது அவருடைய யூகத்தை சொல்றாரு. பொதுவா திரு விஜய் அவர்கள் சினிமா தேட்டர்லேருந்து நேராக சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிறது அவருடைய ஐடியா, அவருடைய கனவு. அது எப்படி நடக்குதுங்கிறது இளைஞர்களை வச்சு இளைஞர்கள் அவங்களுடைய ரசிகர் மன்றத்தில் இருக்கிற ஆர்வத்தை வச்சு நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் நமக்கு இப்படி ஆதரவு கொடுப்பாங்க, நமக்கு வந்து எம்ஜிஆருக்கு இணையான ஒரு செல்வாக்கு இருக்குது, ஆகவே அதுவே போதும், வேறு எதை பற்றியும் கவலைப்படலை அவர். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்
ஃபேமிலி மேட்ரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது அடக்கி வாசிச்சிருக்கணும். அந்த நேரத்தில் த்ரிஷாவை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அது சர்ச்சையாகி ஒவ்வொருத்தரும் அங்கே இருந்தவங்க நிறைய பேர் அந்த நாச்சியார்லாம் அங்கேருந்து வெளியே வந்துட்டாங்க. That is his personal affair. We will talk about politics. இது பப்ளிக் லைஃப்க்கு வந்து பொதுவில் வந்ததுக்கு பிறகு பப்ளிக் ஒப்பீனியன் குறையுது இல்லை. ஒப்பீனியன் சரி, நான் அதுக்காக தான் சொல்ல வரேன். நான் அவங்கள டேமேஜ் பண்ணுறதுக்காக சொல்லலை. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கோம். தீவிரமாக நாம் தான் முதலமைச்சர் ஆகணும்லாம் நினச்சிட்டு இருக்கோம். மக்களை நாடு பூராத்துலேயும் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி கட்டமைத்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நாம் இப்படி கண்ணியமாக நடந்துக்கணும். அது உள்ள என்ன இருக்கோ அது வேறு விஷயம். எல்லா தலைவர்களும் உள்ள ஒன்று இருக்கும், வெளியே ஒன்று இருக்கும். ஆனால் அது கூட தேவை. நான் கவலைப்படலை, நீ பேசாமல் என் கூட வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு ஒன்று இவர் வேண்டான்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா அந்த அம்மாவாது இல்லைப்பா உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை 2 இருக்கு, இந்த நேரத்தில் நான் கூட see I don't think this is relevant to what we are talking. நம்ம வந்து that is most relevant நான் அவங்க டேமேஜ் பண்றதுக்காக சொல்லல. டேமேஜ் பண்றதுக்கே குடும்பத்துல இருக்கிற ஃபேமிலி பெண்களுக்கும் இருக்கிற உணர்வை நான் சொல்றேன். கரெக்ட் அதெல்லாம் சரிதான். நான் சொல்றது நான் இன்னைக்கு வந்து அவங்களோட கூட்டணி போஸ்ட் போல் அலையன்ஸ் வருமா உங்கள்ட்ட இமேஜ் வச்சு தான் சொல்லணும். நான் உங்கள்ட்ட கேட்டது கூட்டணி அமையுமா போஸ்ட் போல் அலையன்ஸ் போகுமா என்னன்னு. விஜய் அவர்களுடைய இமேஜ் எப்படி இருக்கு, டேமேஜ் ஆயிருக்கான்றதுக்குள்ள இப்போ நான் போறேன். விஜய் தான் ஜெயிக்க போறாருன்னு கணிச்சிட்டாங்கன்னா நம்ம அரசியல் தலைவர்கள் இருக்கிற எந்த கூட்டணியும் சேராம எது ஜெயிக்கும்னு இப்ப அரசியல் என்ன நடந்துட்டு இருக்கு, 2 நாள் என்ன நடந்துட்டு இருக்குன்னா இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பா, யாருக்கு பட் கட்டணும், யார் கூட போய் சேரணும் அப்படிங்கிற கணிப்பு தான் இப்போ 24 ஹவர்ஸ் தூங்காம யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்க யார் யோசிச்சுட்டு இருக்காங்க, எந்த கட்சி அணியிலும் சேராம எனக்கு 4 சீட்டு பத்தாது, 5 சீட்டு பத்தாது, 6 சீட்டு பத்தாதுன்னு சொல்றாங்கல்ல மற்ற கட்சிகள். அவங்க இப்போ என்ன கணக்குல இருப்பாங்கன்னா இந்த தேர்தலில் விஜய் ஒரு ஃபோர்ஸா வராரு, அவர் எந்த கட்சியில் அவர் கூட யாரெல்லாம் கூட்டணி சேர போறாங்களா அல்லது யாருமே சேரலாம்னா நம்ம போய் சேர்ந்தா நமக்கு ஆட்சியில் அதிகாரம்னு ஏற்கனவே அவர் ஆப்ஷனலா சொல்லியிருக்காரு. நமக்கு அந்த நம்ம போனா கூட்டணியிலோ அதிமுக கூட்டணியிலோ கிடைக்கலன்னா இங்க போவோம். 4 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு ஏன் சின்னத்துல நின்னு ஓன் சின்னத்துல இதெல்லாம் சொல்றாங்க. அங்க போனா நம்ம சின்னத்திலே நிக்கலாம். ஆகையினால நமக்கு ஜெயிச்சா நமக்கு ஒரு 1-2 மந்திரி பதவி கேட்டா கூட தருவாரு. ஆகவே நம்மளும் பழைய கட்சி நம்ம அதுக்கு ஜெயிக்கணும்ல முதல்ல. அதுதான் ஜெயிச்சா மந்திரி பதவி கோட்டை கட்டறது அப்புறம் அப்படி ஜெயிச்சிருவாருன்னு வரக்கூடிய இடத்துல தான் இவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. நீங்க ஏன் சொல்றீங்கன்னு கேட்டீங்கல்ல, இதெல்லாம் காரணம். அதுக்கு ஒருத்தர் ஜெயிக்கணும்னா அந்த தேர்தல் நேரத்தில் இப்படி எல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு நான் அதை சொல்ல வந்தேன். மற்றபடி அதனால ஜெயிக்க முடியாது, அதனால அவருக்கு இமேஜ் குறையுதுங்கிறது உண்மை. 2வது சமூக நீதி அது இதுன்னு சொல்றாரு. சமய சார்பின்மையில் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன், முதலமைச்சர் பதவியில் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்னு 2 சொல்கிறாரு. 1 நான் சொல்லிட்டேன், அவருக்கு நேரடியாக சினிமா தேட்டர்லேருந்து செக்ரட்டரியில் போய் உட்காரணுங்கிறது தான் அவர் இலக்கு. இப்போ சமய சார்பு இஸ்லாமியர்களுடைய நோம்பில் போய் உட்காந்து தொப்பி வச்சு சாப்பிட்டுட்டு சமய சார்பின்மை பற்றி அவர் அது சொல்லக்கூடாதுன்னு கூட அவருக்கு தெரியல. போனது சரி, நீ போனால் ரைட்டு, அங்கே இருந்துட்டு இதை சொல்லக்கூடாது, வெளியே இருந்து நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை சொன்னாலும் பரவாயில்ல. இவ்வளோ சைல்டிஷாக இருக்காருன்றேன். இவ்வளோ சைல்டிஷாக அப்புறம் வேற யாரோ ஏக்கிக்கிட்டு இருக்காங்க, யார் எது கொடுத்தாலும் அவர் பேசிட்டு இருக்காரு. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட். நம்ம இன்றைய அரசியல் வார்த்தைகளில் நம்ம வந்து சூழல்ல மதச்சார்பற்ற கொள்கையை நாங்கள் பின்பற்றுறோம்னா என்ன அர்த்தம்? அதுக்கு பின்னாடி நாங்கள் பிஜேபியோட சேர மாட்டோம்னு அர்த்தம், அவ்வளோதானே? அததானே அவர் சொல்லிருக்காரு. அததானே அவர் இஃப்தார் அததானே சொல்லிருக்காரு. சொல்லலாமா? ஆமா சார், நான் சொல்றது இன்னைக்கு இருக்கிற பிராக்டிகல் பாலிடிக்ஸ்ல அப்படிதானே சார் பேசுறாங்க. நான் அது சேரலாமா சேரக்கூடாதாங்கிறதுக்குள்ள நான் போல. அவர் என்ன சொல்ல வராருன்றதை டீகோட் பண்றேன். 2 ஸ்டாண்ட் தான் எடுக்க முடியும். ஒரு ஸ்டாண்டு நான் எல்லாத்துட்டையும் ஈக்குவலா இருப்பேன். நான் எல்லா மதமும் யார் கூப்பிட்டாலும் கோயிலுக்கு போவேன், யார் கூப்பிட்டாலும் வருவேன். அப்படிதானே விஜய் சொல்றாரு. இந்து கோயிலுக்கு அவர் எங்க போனாரு? திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு 1 மாசம் நடந்து ஒரு அறிக்கை இன்ன வரைக்கும் கிடையாது. 80% மக்கள் இந்துக்கள் வாழ்ற நாட்டுல ஒரு நாள் ஒரு அறிக்கை எவ்வளவு நடந்ததாங்க? ஒரு அறிக்கை இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுக்கல. அப்ப அதுல ஒரு சைல்டிஷா இருக்காரு. நான் சொல்றது புரியுதா? அவரை எல்லாரும் இயக்கிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவருக்குன்னு ஓன் ஐடியா ஒன்றும் அது பரவலா ஒரு டெப்தா எந்த ஐடியாவும் இருக்கிற மாதிரி தெரியல. குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும், திருப்பரங்குன்ற இஷ்யூவில் அவர் வாயை திறக்காததுக்கு காரணம் இந்துக்களை ஆதரிச்சா தன்னிட்ட வர மைனாரிட்டி ஓட்டு போயிடும், இந்துக்களுக்கு எதிர்த்து பேசினா எஜமா பிஜேபி கோச்சிப்பாங்களேங்கிறது தான். அப்படின்னா இவ்வளோ தெளிவா நாங்க யாருக்கும் டீம் இல்லைன்னு அப்புறம் திருப்பி எஜமா பிஜேபி பி டீம் தான். அவர் பிஜேபி நம்ப மாட்டீங்க. இல்ல அவர் தெளிவா ஆரோக்கியசாமி ஒரு மத போதகர், அவரை தான் கூட வச்சிருக்காரு. பிஜேபி பி டீம் சொன்ன திமுக சார் அவர் ஒரு மதத்தை சேர்ந்தவர் சார். நீங்க நான் இல்லன்னு சொல்லலையே, நான் அதான் சொல்றேன். அவர் ஒரு தெளிவா இருக்காரு. நீங்க இந்து சார், நீங்க சாமியாரா? இல்ல
இல்ல. அவர் நான் வந்து இந்து மத பிரைசார் தானே, நான் வந்தேன்னா நானும் என்னை பற்றி நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க. அதுதான் சார் அப்படி. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அவர் வந்து முழுக்க ஒரு சிறுபான்மை ஆதரவு நிலைப்பாடை அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார். ஆரம்பத்திலே காமிச்சிட்டார், வெளியே காமிச்சிட்டார். ஆனால் இந்துக்கள் நிறைய உள்ள நாட்டில் வந்து அவர் தேர்தலில் சந்திக்க போறார். அதனால அவருக்கு செல்வாக்கு எந்த வகையிலையும் முன்ன வர போறதில்லை. இது தேர்தல் பிரச்சாரத்தில் எல்லாரும் முன்வைப்பாங்க. அப்படி முன்வைத்தார்கள் என்றால் அது வந்து அவருக்கு ஒரு பின்னடைவு. எடப்பாடி பழனிசாமி பொறுத்தவரை இந்த சைடில் நான் சொல்லி ஆகணும், இந்த சைடில் அவரும் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் முதலமைச்சர், அவரும் செக்ரட்டரியேட்ல நான் தான் அந்த நாற்காலியில் உட்காருவேன், அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாதுங்கிறது அவருடைய நிலைப்பாடு. ரெண்டு பேருக்கும் ரெண்டு வகையான நிலைப்பாடு. முதலமைச்சர் என்ன நிலைப்பாடு, நாங்கள் எல்லாத்துலையும் தெளிவாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் செய்யறது நாங்கள் எதோ சொல்கிறோமோ அதை மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் சொல்றதெல்லாம் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் நம்புற அளவுக்கு மக்களை சொல்லி தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோமா செஞ்சோமா செய்யலையாங்கிறது ரெண்டாவது. ஆகையினால எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரு பயம் வர போய் தான் 25 கட்சிகளை சேர்த்து வச்சிருக்காரு இப்போ. ஆகையினால இப்படி 3 வகையா போய் கொண்டிருக்கிறது. போன தடவை தேர்தல் சீமானை விட்டுட்டீங்க. சீமான் வந்து இந்த மும்முனை போட்டியில் அவர் கிடையாது, நானே எடுத்து கொடுத்தேன். அவர் தனியா வர்றாரு. அவர் போன வாட்டி வாங்கின வாக்கு கிட்டத்தட்ட அந்த வாழ்க்கை வாங்குவாருன்னு நான் நினைக்கிறேன். 30 லட்சம் ஓட்டு அவருக்கு இருக்கிறது. அது அதுல இருக்கிற நிறைய ஓட்டு விஜய்க்கு வந்திருக்கும். ஆனா இந்த தடவை வந்து ஓட்டு நான் அடுத்தால சொல்றேன், இது சொல்ல வேண்டிய கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, விஜய் வந்துருவாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படியா பேசிட்டு இருக்கோம், இன்னொரு கூட்டணி கட்சி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு இல்லைன்னு ஆயிடுச்சோ, விஜய் வரலன்றதுனால கொஞ்சம் டவுனோ? அதாவதுங்க, ஒரு ஆண்டுக்கு முன்பாகவே மரியாதைக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர்கள் நானே பேசும்போது சொன்னாரு, நிச்சயமாக விஜயோடு கூட்டணி இல்லைன்னு சொன்னார். 2-3 நாட்களுக்கு முன் சர்ச்சை முன்பு பேசினா அதே கருத்து சொன்னார், உறுதியா இல்லை. ஏன்னா தன்னை முதல்வர் முன்னாடி பேசுனீங்களா? இல்ல, என்னன்னா பேசினோம் இல்லைங்க, விஜய்க்கு ஒரு விருப்பம் இருந்ததுங்க. அதாவது அதிமுகவோடு யாரும் சேர மாட்டாங்க, தனியா அதிமுக இருக்கிற சொல்லி வருது, அப்போ அதிமுக நம்மோட வரும் சொல்லி நினைச்சு அந்த கருத்து அது. இதெல்லாம் தவறான. ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பு அதுக்கான அவசியமே இல்லைங்க. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஒரு ஆண்டுக்கு முன்பு பேசாது, அது பேசக்கூடாது. ஏன்னா பிஜேபி கூட்டணி உறுதி பண்ணீங்க. இல்ல, கூட்டணி சேரலாம்ங்க, தொகுதி எப்படி முன்கூட்டி பேசுவீங்க நீங்க? ஒரு எந்த ஒரு அரசியல் கட்சியுமே ஒரு ப்ரீ கண்டிஷன் இருக்கும்ல சார், எல்லாமே பேசுறாங்க. இல்ல, எந்த சூழ்நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டும் அதிமுக நேரடியாகவோ மறைமுகமாக கூட விஜயோடு பேசவே இல்லை என்பது உண்மை. இது வந்து வதந்திய கேட்பாங்க. பிஜேபி கூட்டணி போட்டு முன்னாடி பேசல, முன்னாடியே பாத்தீங்கன்னா விஜய்க்கு விருப்பம் இருந்ததாக நானே ஒரு முறை போட்டாச்சுன்னு கரூருக்கு அப்புறம் சொன்னாரு. அது வந்து தாவேக தொண்டர்கள் அதிமுக கூட்டங்களில் கலந்து கொண்ட போது பொதுச் செயலாளர் சொன்ன கருத்து அது. ஏன்னா திமுக எதிர்ப்பாக இப்படி எல்லாம் வருகிறது என்று சொன்ன வார்த்தை அது. கூட்டணி என்பது நேரடியாக பிஜேபி கூட்டணிக்கு முன்னாடியும் பேசல, புள்ளியார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னப்புறமும் பேசல, அப்புறம் என்டிஏ கூட்டணி எல்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் சில கட்சிகள் வர இருக்கிறதுன்னு சொன்னீங்களே, அப்பவும் பேசல. பெரிய கட்சி இல்ல, அது நீங்க அமமுக உட்பட சில கட்சிகளை குறித்து சொன்னது, விஜய் பத்தி பேசவே இல்லை. ஏன்னா கொள்கை எதிரி அமமுக வந்தப்புறமும் அது சொல்லப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இன்னமும் எங்க கூட்டணி விரிவடையும் இல்ல மேடம், கொள்கை எதிரி விஜய் என்று பாஜக என்று விஜய் சொன்ன பிறகு கொள்கை எதிரியா அவர் இருக்கிற கொள்கை எதிரி அதிமுக கூட வச்சிருக்கிறது. அப்ப இந்த அணியோட விஜய் எப்படி வருவார்? இல்ல, இப்போ அதிமுக அணியை கட்டமைக்க முடியாது என்று அவர் நம்பினார். அந்த அளவுக்கு அரசியல் புரிதல். இல்ல, நீங்க வந்து நியாயத்தை சொல்லுங்க. விஜய் வந்திருந்தா நமக்கு ஒரு பெரிய வெற்றிங்க, அவர் வந்துட்டா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிமுகவினரிடம் இருந்ததா இல்லையா? இல்ல, இதாவது விஜய் கட்சிக்கு இருந்ததுங்க, கட்சி சேர்ந்த நிர்வாகிகளுக்கு மத்தியில நிச்சயமாக இருந்தது. உங்களுக்கு இல்ல? விஜய்க்கே இருந்ததுங்க. விஜயே வந்து ஏன்னா தனித்து நின்று, நீங்க ஒண்ணு இல்ல, ஐயா மதிவாணன் மிக சரியான கருத்து சொன்னார். அதிமுக அப்படி ஒரு முடிவை எடுக்குமான்னு பாருங்க. 90% யாருக்கு கொடுப்பாங்க? 10% வாக்கு நிரூபித்த விஜயகாந்துக்கே 40% கொடுத்தாங்க. அப்படி எல்லாம் அரசியல்ல அவசரப்படக்கூடிய அதிமுக இல்லைங்க. அதாவது தன்னுடைய இமேஜை பலப்படுத்திக் கொள்வதற்காக, பேரம் பேசுவதற்கு வாய்ப்பு உருவாக்குவதற்காக பேசிய பேச்சுக்கு தான் அவையுடைய ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் பேசிக்கலாம்ங்க, அதிமுக பேசவே இல்லை. ஆதரவர்ஜனா தன்னை பற்றியான ஒரு செய்தி வர வேண்டும் என்பதற்காக
கட்டமைக்கிற பொய்யான செய்தி அது. ஓகே ஏன்னா அப்படி நிலைப்படி அதிமுக எடுக்காதுங்க. நீங்க ஓகே 10% 11% வாக்கு நிறைவேற பிஜேபி அந்த சீட் தர மாட்டாங்க. ஓகே எவ்வளவு வாக்குனே விஜய்க்கு தெரியாத போது இப்போ சுகர் டெஸ்ட் பண்ற மாதிரி டெஸ்ட் பண்ற மாதிரி நீங்க 12% 30% என்று ஒவ்வொரு நாளும் வாக்கு சதவீதத்தை கூட்டிட்டே வர்றாங்க. வாக்கு சதவீதத்தை தேர்தலே நிற்காமல் ஒரு ஆள் எப்படி பேச முடியுது? முதல்ல வாக்கு வந்து என்னன்னு தெரியாத கட்சிக்கு போய் யார் கொடுப்பாங்க? இப்படி எந்த வகையில விஜய் பலமா இருக்காங்க? அப்போ எந்த பலமாகவும் இல்லாத விஜயிடம் இந்த மாதிரி செய்தி அதிமுக செய்யல. இப்படி செய்தது விஜய் கட்சிங்க. இதை பரப்பியது திமுக ஊடகங்க. அதாவது திமுக ஊடகம் இப்படி செய்தி பரப்பு. நீங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சீங்கன்னா லாஸ் அவங்களுக்கு தானே. இல்ல மேடம், அதிமுக பலவீனமாக இருக்கிறது என்று மக்கள் மத்தியில அம்பலப்படுத்த திமுக திட்டமிட்ட செய்தியை பரப்பியது. ஊடகங்களே பரப்புச்சு, ஊடகங்களே மறுத்து விட்டுச்சு. இப்போ ஊடகமே கூட்டணி அமைச்சது, ஊடகமே கூட்டணி முடிச்சிருச்சு. அதான் உண்மைங்க. அதிமுக ஒருபோதும் பேசவே இல்லை. அதிமுக இனியும் பேசாதுங்க. இனிமேலும் கொஞ்சம் வாய்ப்பு இல்லை. ஓகே, இப்ப இது பரப்புனது யாருன்னு ஏகப்பட்ட தேரி வந்திருக்கு. நான் திரு மதிவாணன் அவர்கள்ட்ட போயிட்டு இங்க வர விரும்புறேன். திரு மதிவாணன், இந்த செய்தியை அல்லது இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு வரக்கூடிய விஷயங்களை தாவேக்காவும் ரசிக்கிறதோ? அதனாலதான் நீங்க இவ்வளவு நாள் மறுக்காம இருந்தீங்களா? பாருங்க எங்களுக்கு இவ்வளவு டிமாண்ட் இருக்கு, பாருங்க எங்களுக்கு 90 சீட்டு தரேன்னாங்க, 2 வருஷம் சிஎம் ஆக்குறேன்னு சொன்னாங்க, எங்களை தான் எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, அந்த நரேட்டிவ் உங்களுக்கும் பிடிச்சிருந்தது, அதனால மறுக்காம இருந்தீங்களோ? ஐ மீன் தாவேக்காவுக்கு. முதல்ல நான் வந்து ஒரு விஷயத்தை தெளிவு பண்ண விரும்புறேன். இதுக்கு முன்னால பேசின ஒரு நண்பர் மதச்சார்பின்மைனா என்னன்னே தெரியாம பேசிட்டு இருந்தாரு. அதாவது செக்குலர் வேல்யூஸ்னா நாத்திகம் கிடையாதுங்க. அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்காது. The government will not have any link with any religion. irreligion கிடையாதுங்க அதுக்கு. அதனால இன்னைக்கு வந்து விஜய் போயிட்டு அந்த நோன்பு திறப்புல போய் இஸ்லாமியர்கள் மத்தியில செக்குலரிஸ்ட பத்தி பேசுறது சைல்டிஷ்ன்ற அவர் பேசுறது ரொம்ப தவறுங்க. அவருக்கு புரியல. முதல்ல செக்குலரிசம் என்பது எல்லா மதத்தையும் அரசாங்கம் சமமாக பாவிக்கும், எல்லா மதத்தையும் மத நம்பிக்கையும் அது வந்து போற்றும். ஆனால் அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்து செயல்படாது. இதுதான் செக்குலரிசம். இதை இஸ்லாமியர்கள் கூட நிச்சயமாக விரும்புவார்கள். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்து என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நெல்லடான்னு இன்னைக்கு இந்து மத ஆட்சியை வந்து இந்தியாவில நிறுவுவதற்கு பாஜக கடந்த 12 வருஷமா செக்குலரிசம்க்கு நீங்க சொன்ன விளக்கம் புரிஞ்சிருச்சு. இப்போ விஷயத்துக்கு அடுத்தது இன்னொன்னு சொல்றேன். திருப்பரங்குன்றத்துல அவர் வாயை திறக்கல, இந்துக்கள் ஓட்டு அவருக்கு கிடைக்காது அப்படி இப்படின்னு சொன்னாரு. இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு நான் உங்க கேள்விக்கு வரேன். அதாவதுங்க இந்தியாவில் 80% பேர் இந்துக்கள்ங்க. ஆனால் 12 வருஷம் ஆட்சி பண்ண பிறகும் பாஜக வாங்குற வாக்கு எவ்வளவு தெரியுங்களா? லெஸ் தென் 40%. அப்ப எல்லா இந்துக்களும் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாஜக சொல்லிக்கலாம், நாங்க இந்துக்களின் காவலர்கள், இந்துக்களை பாதுகாக்க நாங்க தான் இருக்கிறோம், அதே போல இந்துக்களை இந்து மதத்தை காப்பாற்ற நாங்க தான் இருக்கிறோம் பாஜக சொல்லிக்கலாம். ஆனால் சாதாரண இந்துக்கள் மத நல்லிணக்கத்துல நம்பிக்கை உள்ளவர்கள். மெஜாரிட்டி இந்துஸ் ஆர் செக்குலர் மைண்டட் பீப்புள். அதனாலதான் பாஜகவால இன்னைக்கும் 40% தாண்ட முடியலைங்க. ஓகே, உங்க கேள்வி என்னன்னா தாவேக்காவை வந்துங்க எல்லாரும் விரும்புறாங்க என்பது யதார்த்தம். ஒருத்தர் பேசினார், அதிமுக தலைவர் ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, அது வந்து விஜய் ஆசைப்பட்டாரு, அது வந்து தாவேக்கா விரும்பி இருக்கலாம், பழனிசாமி விரும்பவே இல்லையா? பழனிசாமி வந்து தாவேக்கா வந்து சேர்ந்தா கலைஞர் ஒரு வாட்டி விஜயகாந்த பழம் நழுவி பாலில் விழப்போகுதுன்னு சொன்னாரு. இப்ப 10 வருஷம் கழிச்சு அது விழுந்து இருக்குதுன்னு வச்சுங்க அவங்க பையன்கிட்ட. ஆனால் எல்லாருமே இன்னைக்கு அது பாஜகவா இருக்கலாம், காங்கிரஸா இருக்கலாம், எல்லாரும் உங்களை விரும்புற, எல்லாரும் தாவேக்காவை விரும்புறாங்கன்னு சொல்றது வந்து அது அந்த இமேஜ் இருக்கணும்னு தாவேக்கா நினைக்குது. அதனாலதான் இந்த செய்திகள் எல்லாம் மறுக்கிறதே இல்ல. பரவாயில்ல பேசிட்டோம், அவங்க கூட்டணி இவங்க கூட்டணி. எல்லாரும் வந்து தாவேக்காவை விரும்புறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல, அதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும்ல. என்ன நியாயம்னா மக்களிடையே, இளைஞர்களிடையே, பெண்களிடையே பெரும் செல்வாக்கை பெற்றுள்ள கட்சியாக அது வளர்ந்திருக்கிறது. குறுகிய காலத்தில 2-2.5 வருஷத்திலேயே அது அதிமுக திமுகவுக்கு சவால் கொடுக்கிற கட்சியாக வளர்ந்திருக்கிறது. அப்ப இவர் நம்ம கூட வந்தா நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு அவர்கள் நினைப்பதால் தான்
பேசுறாங்க. ஆனா விஜய் தான் வந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒருங்கே எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு ஒருங்கே எப்படி சார் எதிர்த்தாரு? மத்திய அரசு எத்தனை இடத்துல சார் எதிர்த்திருக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ஏன் ஜனநாயகன் வந்து இவ்வளவு தாமதம் ஜனநாயகனை தடுக்கிறாங்கன்னு அவர் பேசினாரா சார்? எங்கேயாச்சும் வார்த்தை கூட பேசல. ஏங்க அவர் ஏங்க பேசணும்? ஏன் பேசக்கூடாது? சரி, அப்ப மத்திய அரசு எப்படிதான் எதிர்க்கிறது? படத்தை திருப்பரங்குன்றத்துக்கு பேச மாட்டாரு, ஜனநாயகனுக்கு பேச மாட்டாரு, எதுலதான் மத்திய அரசு எதிர்க்கிறது சொல்லுங்க. பேச மாட்டாரு. மத்திய அவங்க தெளிவா இருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல பாஜக ஒரு ஃபேக்டரே கிடையாது தமிழ்நாட்டுல. சார் வேண்டாம் சார், இருக்க வேண்டாம் சார், திமுக சார் இருக்க வேண்டாம். ஆனா இந்த தேர்தலுக்கு இடையில தான் சார், இந்த தேர்தலுக்கு இடையில தான் எங்க வீட்டுல கேஸ் தீர்ந்து போச்சு சார். அத பத்தியாவது பேசணும்ல சார். அவரை பொறுத்தவரையில 2024க்கு முன்னால கட்சி ஆரம்பிச்சாலும் நாடாளுமன்ற தேர்தல்ல அவர் பங்கெடுக்கவே இல்லை. ஏன்னா they are focused on 2026 assembly elections. Focused on elections, not a problem. பட் இதுக்கு இடையில எங்க வீட்டுல கேஸ் தீர்ந்து போச்சு, ஹோட்டல்ல வந்து தோசை போட மாட்டேங்கிறான், இவ்வளவு பெரிய பிரச்சனை ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்கு, ஒரு ரியாக்ட் பண்ணலாம்ல? பண்ணலாம், அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன் பண்ணாதவங்க எல்லாம் பாஜக ஆதரவாளர்கள், பண்றவங்க எல்லாம் பாஜக எதிர்ப்பாளர்கள், அதை வச்சு கணக்கிட முடியாதுங்க சார். வேற எதை வச்சுதான் சார் ஒரு அரசியல் தலைவருடைய நிலைப்பாட்டை, பாலிசியை வேற எதை வச்சுதான் புரிஞ்சுக்கிறது சார்? அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகளை வச்சுதானே சார் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சட்டம் ஒழுங்கு சந்திச்சு இருக்கிறத பேசுறாருங்க, லஞ்ச லாவண்யம் பெருகி இருக்கிறத பேசுறாருங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கற்பழிப்பு, போதை கலாச்சாரம் வளர்ந்து பேசுறாருங்க. அவர் வந்து is focused on DMK, the ruling party, present ruling party in Tamil Nadu. வர திரு சேவன் அவர்கிட்ட கொண்டு போறேன். திரு பொங்கலூர் மணிகண்டன் சொன்னதுல இருந்து தொடங்குறேன். இந்த தாவேகா என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற செய்தியை பரப்புனதே திமுகன்ற. திமுகக்கு அந்த அவசியமே இல்லை. எதுக்கு பரப்பணும்? பரப்புறது அப்புறம் எப்படி கூட்டணி அமையாது பாத்தீங்களா? அமையல, அப்ப நாங்க தான் ஜெயிக்க போறோம்னு ஒரு விஷயத்தை திமுக தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறது. தன்னுடைய தேர்தல் வேலையை பார்க்கறதுக்கே நேரம் இல்லை. இதுல ஏன் எங்களுக்கு பரப்பணுங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது, யாரோடு சேர்ந்தாலும் மீண்டும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்க போகுது. அதனால் நாங்கள் யாரோட சேர்றதை பற்றி எந்த கவலையும் இல்லை. சேர்றதுனால எந்த பாதிப்பும் ஏற்படுத்த போகிறதில்ல. ஏன்னா விஜய் இஸ் நெய்தர் ஏ லீடர் நார் ஏ டெஸ்ட்ராயர். அவர் வந்து எந்த கட்சியையும் அவருடைய ப்ரெசன்ஸால் எந்த கட்சியினுடைய ஃபார்ச்சூனையும் அவர் வந்து அழிக்க போகிறது இல்லை. அழிக்கக்கூடிய வல்லமையும் இல்லை. ஸ்பாய்லர் இல்லை. என்ன காரணம்னா, கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு புது கட்சியை ஒருத்தர் தொடங்கினார் என்றால் நாளுக்கு நாள் அந்த கட்சி வளர்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் இது வந்து தேய்பிறை போன்று நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு இஷ்யூலையும் விஜயோடைய இமேஜ் வந்து டார்னிஷ் ஆகிட்டு இருக்கு சார். குறைஞ்சபட்சம் அவர் வந்து ஃபிஷர்மேன் ஓட்டு, ஒரு சிறுபான்மையினர் ஓட்டு, தாழ்த்தப்பட்ட மக்கள் யாருமே அவரை நம்பலங்க. பெண்கள் ஓட்டு இல்லை, யாரையுமே நம்பல. என்ன காரணம்னா, ஒரே விஜய்க்கு என்னன்னா ஒரே இது திமுக மீது காழ்ப்புணர்ச்சி, திமுக எதிர்ப்பு. இதை தவிர விஜய்க்கு வேற எதுவுமே தெரியல. ஏன்னா அந்த சிஎம் சீட்டை பார்க்குறாரு, அதில் திமுகவோட தலைவர் உட்காந்துருக்காரு. முடிஞ்சா ஓடி போய் தள்ளி விட்டுட்டு நம்ம உட்காரலாமான்னு பார்க்குறாரே ஒழிய மக்களோட பிரச்சனையை எடுத்து பேசவே இல்லை. நீங்கள் சரியாக சொன்னீங்க, திருப்பரங்குன்றத்தில் வாயை திறக்கலை. அதே மாதிரி ஜனநாயகன் தன்னுடைய படத்துக்கு பாதிப்பு ஏற்படக்குள்ள 400-500 கோடி ஒருத்தன் போட்டு ஒரு ஃபைனான்சியர் நடுத்தருவில் நிற்கிறான். அதுக்கு பேசலை. இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடாயிட்டு அதை கண்டித்து ஒரு அறிக்கை விடலை. இதெல்லாம் செஞ்சால் பிஜேபியோட பி டீமாக இருக்கக்கூடிய நம்முடைய எஜமான் மோடி அவர்களும் அமித்ஷாவும் கோச்சுப்பாரோன்னு பயந்துக்கிட்டு அறிக்கை விடாமல் நாலு ஒரு மேனி திமுக காழ்ப்புணர்ச்சி, திமுகவை தீய சக்திங்கிறது, தான் ஒரு தீய சக்தி என்பதை மறந்து திமுக தீய சக்திங்கிறாரு. தீய சக்தியாக இருந்தால் தீய சக்தியாக இருந்தால் திமுக 6 முறை எப்படி ஆட்சி அமைத்திருக்கும்? மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கும்? இப்ப 7வது முறை ஆட்சி அமைக்க போது தீய சக்தி நீங்க சொல்ற திமுக. அப்ப நீ ஒரு தீய சக்தி என்று உன் வீட்டில் உள்ளவர்களே சொல்லிவிட்டார்கள். இதை நாங்க சொன்னோம்னா உடனே என்ன சொல்லுவீங்க? பர்சனல் விஷயத்துக்கு போவாதம்பீங்க. கோர்ட்டுக்கு ஒரு இஷ்யூ வந்துட்டுனா அது பப்ளிக் விஷயம். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். நீதிமன்றத்தை படிக்கட்டுகளை நாடி வந்துட்டதுனாலே அது பப்ளிக் தான். நீதிமன்றம் இஸ் ஏ
பொதுவெளி நீதிமன்றம் எவ்வளவோ கோர்ட் கேசஸே இது இன் கேமரா நாட் டு பி ரிப்போர்ட்டட் நீதிமன்றமே அது இன் கேமரா அதனால நீதிமன்றத்துக்கு நான் உங்க ஸ்டேட்மென்ட் என்ன சொல்றேன், நீதிமன்றத்துக்கு வந்ததுனாலே அது பப்ளிக் இல்லன்னு சொல்றேன். நான் வந்து வழக்கறிஞர் 31 ஆண்டுகள் வழக்கறிஞர் அனுபவம். அதாவது குடும்ப விஷயம் வந்து டைவர்ஸ் கேஸ் வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. ரேப் கேசஸும் offenses against children தான் அது வந்து இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ். கணவன் மனைவி பிரச்சனை என்னைக்குமே இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அல்ல. எந்த வழக்கா இருந்தாலும் இருங்க சார், எனக்கு சொல்ல விடுங்க. தவறுனா நீங்க கரெக்ட் பண்ணுங்க, நீங்க வழக்கறிஞர், நான் இல்ல. எந்த வழக்கா இருந்தாலும் இது வந்து பொதுவெளியில பேசப்படக்கூடாதுன்னு நீதிமன்றத்தால தடை போட முடியுமா முடியாது? எது அது பிரேயரா கேட்டு வாங்க முடியுமா முடியாது? அதாவது வழக்கினுடைய விசாரணை குறித்து எந்த விதமான விமர்சனமும் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணலாம் இல்லையா? அதனால நான் என்ன சொல்ல வந்தேன், இந்த வழக்க பத்தி நீங்க என்ன சொன்னீங்க? ஒரே ஒரு சந்தேகம் உங்கள்ட்ட நான் கேக்குறேன், ஒரே ஒரு சந்தேகம் உங்கள்ட்ட நான் கேக்குறேன், சொல்லுங்க. இந்த விஜய் மனைவி விஜய் மீது தொடுத்த வழக்கு சம்பந்தமாக ஒரு தனி மனிதனாக நீங்க ஆர்டிஐல கோர்ட்டுக்கு நீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்களா இல்லையா? விஜயோட பர்சனல் மேட்டர் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. இல்ல அது அந்த வழக்கு பத்தி தனியா எப்படி சார் அதுல பப்ளிக் இன்ட்ரஸ்ட் என்ன சார் இருக்கு? ஆர்டிஐல நீங்க கேக்குறீங்க, அது பப்ளிக் இன்ட்ரஸ்ட் இல்ல, நீங்க ஒரு பொலிட்டிக்கல் லீடர் வழக்க கேக்குறீங்க, சொல்ல மாட்டாங்களா? இல்ல இது விஜயோட தனிப்பட்ட வழக்கு என்பதால் தனியாருடைய வழக்கு என்பதால் உங்களுக்கு தர இயலாதுன்னு சொல்லுவாங்களா? அது தரவாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? எனக்கு தெரியல, சட்ட தெரிஞ்சவர்கள் பதில் சொல்லுவாங்க. நிச்சயமா கொடுப்பாங்க. ஓகே ரைட், நான் வரேன். நான் திரு பார்த்திபன் அவர்கள்ட்ட கொண்டு போறேன். என்பது பொதுவான பிரச்சனைகள் பற்றி தான் கேட்டறிய முடியும், தனிப்பட்ட பிரச்சனைகள் பற்றி கேட்டறிய முடியாது. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அபராதம் போட்டது எதுக்குன்னா மோடியுடைய சர்டிபிகேட்டை கேட்டார் அவரு. மோடியுடைய கல்வி சான்றிதழ் பெற்றார்னு அந்த சான்றிதழ் காட்டுங்கன்னு கேட்டதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் சர்டிபிகேட் கேட்டது வேற, நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இருக்கிறது வேற. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆர்டிஐல போய் இதெல்லாம் கேட்க முடியுமா? பப்ளிக் இன் திஸ் டைவர்ஸ் கேஸ் இதுல பொது விஷயம் இருக்கு. திரு பார்த்திபன், இந்த என்டிஏ கூட்டணி இல்லைன்னு இப்போ ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட விஜய் சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. இது இல்லாமல் போனதுல யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்? அதுக்கான உறுதியான பதில் யாருக்குமே தெரியல. அதனாலதான் இவ்வளவு தடுமாற்றங்கள். ஏன்னா இப்ப சார் பேசும்போது சொன்னாரு விஜய் ஒரு ஸ்பாய்லரே கிடையாதுன்னு. ஆமா, விஜய் ஒரு மிகப்பெரிய ஸ்பாய்லர். யாருக்கு அதுதான் தெரியல. அதனால தான் இவ்வளோ குழப்பமே. ஏன்னா சில கட்சிகள் வந்து ஒரு கட்சி வரும்போது இப்போ பாமக வருது அப்படின்னா அதுக்கு ஒரு சாதிய அமைப்பு ஒரு இது இருக்குன்னா அந்த பிராந்தியத்தில் அது வலுவாக இருக்கு, அந்த பிராந்தியத்தில் இருக்கிற கட்சி அது பாதிக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ விடுதலை சிறுத்தைகள் தலித் மக்களுக்காக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பக்கம் போகும்போது அவங்க யாரை பாதிப்பாங்கன்னு ஒரு தெளிவு இருக்குல்ல. இது வந்து தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளிலுமே ஆதரவாளர்களை கொண்ட ஒரு கட்சி. அனைத்து தரப்பு மக்கள், வெறும் தலித் மக்கள் மட்டும் இல்லை, இஸ்லாமியர்கள், மைனாரிட்டி எல்லாருமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்சி, ஒரு மாஸ் லீடர், ஒரு மாஸ் தலைவர் அப்படின்னு வரும்போது அவருடைய பாதிப்பு பரவலாக இருக்கு. அது யார் யார் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள பாதிக்குது, நம்பர் 1 பாதிக்குது. இப்போ சென்னையில் திமுக ஸ்ட்ராங்காக இருந்தால் திமுக தான் பாதிப்படையுது. கொங்குல அதிமுக ஸ்ட்ராங்காக இருந்தால் அது அதிமுகவை பாதிக்குது. டெல்டாவில் திமுக ஸ்ட்ராங்காக இருந்தால் திமுக பாதிக்குது. ஒரு தொகுதியில் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது நடுவில் அப்படின்னா அந்த தொகுதியில் இருக்கிறவ பாதிக்குது. அப்போது ஸ்ட்ராங்காக இருக்கிறவர்னா என்னங்க அர்த்தம்? மக்களுடைய அபிமானம் பெற்றவர், அவரை எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லாமல் அவர் தனிக்காட்டு ராஜாவாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ எதிர்க்க ஒரு ஆள் வராங்க, அப்போ ஓட்டு உடையுது. அப்போ இயல்பா அந்த நம்பர் 2ல இருக்கிறவங்களுக்கு அது அட்வான்டேஜ்னு போய் முடியும். அது தெரியாது, அது நம்பர் 2க்கு போகலாம், இல்லை அது நம்பர் 2. இப்போ நீங்கள் இது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்க விழுந்துட்டாங்கன்னா ரெண்டாவது இருக்கிறவங்களுக்கு தானே இது வந்து ஒரு இல்லை, இது வந்து கட்சியாக பார்க்கும்போது பாதிப்பு ஏற்படும். நம்ம எலெக்ஷனை இன்னும் அணுகி பார்த்தோம் அப்படின்னா நிற்க வைக்கிற கேண்டிடேட் யாரு? ஆமாம், திமுக பலமான கட்சி, ஆனால் கேண்டிடேட் வீக்காக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அங்கே கூட்டணியில் ஒரு கட்சி நிற்கிது, அதிமுக கூட்டணிலேருந்து ஒரு கட்சி நிற்கிது, ஆனால் கூட்டணியில் நிற்கிற கட்சி வந்து ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டுச்சுன்னா அவர் ஜெயிச்சுட்டு போயிடுவார். அது கட்சி ஆர்கே நகரில் திமுக ஏன் டெபாசிட்டே வாங்கல? திமுக வலுவான கட்சி, பொன்விழா கண்ட கட்சி, அந்த பவள விழா கண்ட கட்சி எல்லாம் கரெக்டு. ஆர்கே நகரில் ஏன் டெபாசிட் வாங்கலை? சென்னைக்குள்ளே தான் இருக்குது ஆர்கே நகர். இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் நுணுக்கமாக பேச போனீங்கன்னா
அதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு தெரியுன்றதுனால தான் அவங்க இவ்வளோ பதட்டம் பட் அடைகிறாங்க. இது வந்து நீங்க ஒரு ஆர்கே நகர் ஒரு இடைத்தேர்தல் சொல்றீங்க, ஒரு சட்டமன்ற தேர்தல் மாதிரி பார்க்கும்போது ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு எமோஷன் இருக்கும்ல, ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு அலை ஒன்று இருக்கும்ல, ஒன்று ஆட்சிக்கு ஆதரவாவோ இல்லை எதிர்ப்பாவோ ஏதோ ஒரு இந்த முறை ஒரு லாஜிக் இருக்கும்ல. 2019ல நம்ம கணிக்க முடிஞ்சது, 24ல கணிக்க முடிஞ்சது, 21 கூட கணிக்க முடிஞ்சது. இதில் கணிக்க முடியாது. ஏன் கணிக்க முடியாதுன்னா அதுக்கு முக்கியமாக 2-3 ரீசன் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்லாம் இப்படி ஒரு உச்ச நட்சத்திரம் மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச அவருக்கு அறிமுகமே தேவையில்லை அப்படி ஒருத்தர் ஃபீல்டுக்கு வரல. ரெண்டாவது 21ல் வரும்போது 10 வருஷம் அதிமுக ஆட்சி ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி திமுக போது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகலை, வாழ்க்கையில் முதல் முறையாக முதலமைச்சர் ஆவார். அப்போது சாதாரண மக்கள் கூட இவர் இவ்வளோ வருஷமாக இருக்காரு, எடப்பாடி ஆயிட்டாரு, பன்னீர்செல்வம் ஆயிட்டாரு, இவர் ஓபிஎஸ் ஆயிட்டாரு, இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுன்ற எண்ணம் இருந்தது. இதெல்லாம் இருந்தது. இந்த கூட்டணி கட்சிகள் கூட நம்ம இவர் கூட சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிடணும், ஆட்சியில் வந்துடணுன்றதா அந்த இணக்கம் இருந்தது. இப்போ நீங்கள் ஆட்சியை நடத்திட்டீங்க, அந்த எனர்ஜி போயிடுச்சு. நீங்கள் இப்போ ஆன்டி இன்கம்பன்சியோட கிரவுண்டுக்கு போகிறீங்க. இது ஒரு ஃபேக்டர். விஜய்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. 2014 நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டாவுக்கு ஓட்டு போட்டவர்கள் கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நோட்டாவுக்கு போடுற ஓட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடந்த தேர்தலில் வெறும் 0.75% தான் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே பிடிக்காதவங்க தான் நோட்டாக்கு ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு ஆப்ஷனே இல்லாமல் இருந்தது, நோட்டா ஒரு ஆப்ஷனாக இருந்தது. இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. இப்போ நாம் தமிழர் ஆப்ஷன் இருக்கு, போன வாட்டி என்டிஏ தனியா நின்னாங்க, அது ஒரு ஆப்ஷன், அது ஒரு ஆப்ஷனாக இருந்தது. நீங்கள் போன முறையே பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் பல இடங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிச்சிருக்கு. மதுரவாயில பத்மபிரியான்னு ஒரு கேண்டிடேட் மக்கள் நீதி மையம் இல்லைன்னா பெஞ்சமின் ஜெயிச்சிருப்பார். அங்கே வந்து இவங்க வாங்குற இந்த 30,000-40,000 ஓட்டு மார்ஜினை விட அதிகமாக இருக்கு. போன முறை எலெக்ஷனில் வெறும் 500 ஓட்டுக்கு கீழே 3 தொகுதியை தோற்று போயிருக்காங்க. தென்காசி, மொடக்குறிச்சி, டி நகர் 137 ஓட்டு. 1000 ஓட்டுக்கு கீழே 5 தொகுதியில் தோற்று போயிருக்காங்க. 5000 ஓட்டுக்கு கீழே 31 தொகுதியில் தோற்று போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 39 தொகுதியில் வெறும் 5000 தான். 2 லட்சம் பேர் வாக்காளர்கள் இருக்கிற இடத்துல 5000 பேர் ஒரு 39 ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். இப்போ அந்த 39 கிட்டத்தட்ட 60-70 தொகுதி வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. அதனால் தான் இவ்வளவு பதட்டம். அதுக்கு காரணம் விஜயாக இல்ல. இப்படியுமே இப்ப நீங்க சொல்ற லாஜிக் படியுமே ஒருவேளை என்டிஏக்குள்ள விஜய் இணைஞ்சிருந்தா நீங்க சொல்ற அந்த ஓட்டு எங்கேயுமே பிரிஞ்சிருக்காதுல்ல, மொத்தமா ஒரு இடத்துக்கு இல்ல அப்படி சொல்ல முடியாது. அவர் என்டிஏக்குள்ள இணைஞ்சிருந்தாருன்னா கண்டிப்பா அந்த அணி வந்து வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கும் அந்த அணிக்கு. இவங்க சொல்ற மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிலாம் இல்லை. அவருக்கு 100 பேர் இப்போ ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னா என்டிஏ கூட்டணிக்கு போனா அந்த 100 வந்து 70-ஆவோ 60-ஆவோ இருக்குமே தவிர பட் ஸ்டில் தட் இஸ் a big number. அப்போ அந்த நம்பர் நீங்க தொகுதிக்கு 2000 பேர் ஓட்டு போட்டா கூட நீங்க வந்து என்டிஏவுக்கு அது வலு சேர்க்கிறது தான். அவர் என்டிஏ அப்ப நட்டம் என்டிஏக்கு தானே, என்டிஏக்கு நஷ்டம் தான். அதனால தானே இவ்வளவு நேரம் அவர் ட்ரை பண்றாரு. இல்லைன்னா ஏன் நீங்க 2 பேருமே ஒருத்தர் வராரு கூப்பிடுறோம் வெயிட் பண்றோம்னா அது வந்தா வலு சேர்க்கும் நினைக்கிறதுனால தான் நம்ம வெயிட் பண்றோம். இல்லைன்னா எப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாமே, வேணாங்க நீங்களா வராதீங்கன்னு சொல்லலாம்ல, ஏன் சொல்ல? நீங்க அடுத்த வேலையை பார்க்க போயிருக்கலாம்ல, ஏன் நீங்க வந்து பேசுறீங்க? ரைட், கேட்போம். திரு பொங்கலூர் மணிகண்டன், எப்படி சுத்தி பார்த்தாலும் நஷ்டம் உங்களுக்கு தான் போலயே. இல்லைங்க, அவங்க விஜய் அவர்களை நம்பி எல்லாம் அதிமுக இல்லைங்க. அதிமுக விஜய் வருவார் என்று எதிர்பார்த்தாலும் காத்திருக்கும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பிறகு ஒண்ணும் இல்ல, விஜய் வந்து அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதிமுக காரங்க எதிர்பார்த்தாங்க, பிஜேபி காரங்க எதிர்பார்த்தாங்க, உண்டா இல்லையா? மேடம் ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்றது அதாவதுங்க, திமுக வேண்டாம்னு சொன்ன எல்லா கட்சி ஒண்ணு சேர்ந்து பப்ளிக் பேசுவாங்க, கட்சிக்காக பேசுவாங்க. ஆனால் அரசியல் சூழல் என்பது வேறுங்க. கட்சிக்காரங்க பேசுறாங்கன்னு கேக்குறேன். இல்ல கூட்டணிக்கு நம்ம நாடு நிறைய பேர் வந்தா நல்லா இருக்கும் ஏன் கட்சிக்காரங்க பேசுறாங்க? இப்ப இருக்கிறது 10ஆவதுன்றதால தானே பேசுறாங்க. மேடம் நீங்க ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு கருத்தாக்கம் செய்வது இயல்புதான். இப்படி சேர்ந்தா நல்லா இருக்கு, அப்படி சேர்ந்தா நல்லா இருக்கு. அரசியல் சூழ்நிலை அது வேறுங்க. இப்ப விஜய் வந்து பல கட்சி நம்மோட வரும், நம்மளா இருக்கு, யாருமே வரலைங்க. இப்போ மிகப்பெரிய வெற்றி கொடுக்க போறாங்கன்னா நிறைய போயிருப்பாங்களே, அப்படி இல்லைங்க. அதாவது எந்த விதமான வாக்கு வங்கி இல்ல, கட்டமைப்பு இல்லாத கட்சியை நோக்கி யாரும் போக மாட்டாங்க. அப்படியே திரு விஜயான்னு கூட 10% வாக்கு நின்றாருங்க. திரு விஜய்க்கு அந்த அளவுக்கு வர்றதே கஷ்டம் தான். எங்கேயுமே அமைப்பு இல்லை. அப்போ அமைப்பு இல்லாத ஒரு கட்சியை நம்பி யாருமே போக மாட்டாங்க. எனவே திரு விஜய்க்கு மிகப்பெரிய அச்சம் உண்டுங்க. இப்ப யாருமே இல்ல பர்செப்ஷன் தானே சார். ஆஹா விஜய் இங்க வந்துட்டாருன்னா நீங்க அதை வச்சு பிரச்சாரம் பண்ணிருப்பீங்கல்ல, விஜய்ன்ற அந்த ஒரு இமேஜ் போதும்ல. இல்ல நான் சொல்றதுங்க, ஒருவர் வந்த பிறகு முடிவெடுப்பது வேறுங்க. அதாவது வரல என்பதற்காக அதை பத்தி கவலைப்படுறது வேறு. அதிமுக அந்த கவலையில இல்லை. இப்போ திமுக இருக்கிற வல்லமை கொண்ட ஒரு வலிமையான அணியோடு அதிமுக இருக்கிறது. அப்போ வந்து டிடி வரல,
பாமக வரல, யாருமே வராத சூழ்நிலை. அப்ப அந்த பேச்சு பலமா இருந்ததுங்க. விஜய் அதிமுக இணைவாங்கன்னு பேச்சு இருந்தது. இப்ப இங்க அணி ஆரம்பித்த பிறகு திமுக அதிமுக என்கிற அந்த உறுதியான நிலைப்பாடு உருவாகிட்டுங்க. இப்ப விஜய் வந்து 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டார். எனவே இந்த பேச்சு என்பது திரும்ப திரும்ப அங்கிருந்தே உருவாக்கப்படுதுங்க. 3ஆம் இடத்துக்கு யாரு சொன்னாங்க? யாரு சொன்னவங்க யாரு? வெளிப்படையா சொல்லுங்க. இப்ப இந்த அளவுக்கு சொன்னவங்க பேசினாலும் தெரியுமில்ல, சொல்ல மறுக்கிறீங்க. இது பொய்யான செய்திங்க. ஆதரவு தெளிவா தெரிஞ்சுன்னா மணியன் பேசினா சொல்லுங்க, உற்சாகம் பேசினா சொல்லுங்க, நீங்க பேசினா சொல்லுங்க. யாருமே சொல்லாம பொத்தாம்பதுதான் எந்த கருத்து வேணாலும் யாருமே சொல்ல முடியுங்க. உண்மையை சொன்னால் அச்சத்தின் வெளிப்பாடாக எங்களை எல்லா கட்சியும் நாடியது, நாங்கள்லாம் அதை புறக்கணித்தோம், சும்மா அரசியலா பேசுறாங்க. எந்த கட்சியும் விஜயை விரும்பவில்லை என்பதுதான் உண்மை. விஜய் வந்தால் சேர்க்கலாம், அவ்வளவுதான். அதை தாண்டி விஜயோடு சேர்ந்து யாரும் பயணிக்கிறதுக்கு பலகீனமாக இங்க யாருமே இல்லைங்க. ஓகே, கேட்போம். திரு மதிவாணன், இதுல வந்து விஜய் அவர்கள் தனித்து போட்டின்னு இன்னைக்கு சொல்றாரு, நாங்க யாரோடையும் சேரலன்னு. ஆனா அவர் தனித்து விடப்பட்டிருக்காருன்ற விமர்சனம் இருக்குல்ல. தனித்து விடப்பட்டார்னா அவரை யாரும் வந்து சீண்டலன்னு அர்த்தங்க. ஆனால் இங்க வந்து விஜய வாராய் நீ வாராய்னு மாறி மாறி பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன்ல இருந்து நாங்க பேசவே இல்ல, எல்லாமே வதந்தின்னு சொல்றீங்க. அப்புறம் எங்களை எவ்வளவு பேர் விரும்பி கூப்பிடுறாங்கன்னு சொல்றீங்க. இதுதான் சார் எனக்கு முதல்ல இருந்து குழப்பமா இருக்கு. பொது வெளியில இருக்கு. இத பாருங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகும் திமுக வலுவாக இருப்பதால் அதை வீழ்த்துவதற்கு தங்களால் முடியாது. அப்ப இன்னொரு சக்தி தங்களுக்கு தேவை, இன்னொரு கட்சியின் உதவி தங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்துதான் தாவேக்காவை வந்து அழைத்தார்கள் பாஜக தலைவர்கள் எல்லாம். அதிமுக வந்து வந்தா அவர்தான் ஆசைப்பட்டார்னு சொல்றதெல்லாம் அபத்தங்க. கள நிலவரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாஜகவோடு சேர்ந்ததினால் அதிமுக அவங்க ஆசைப்பட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. உங்க லாஜிக் படி அவங்க ஆசைப்பட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. நீங்களும் பேசுனீங்களா பேசலையா? அதுதாங்க டேட் தான், கட் ஆஃப் டேட் எப்ப பாஜகவுக்கு நீங்க அந்த அதிமுக நீங்க இப்ப நயினார் நாகேந்திரன் பேசினத சொல்றீங்க. நயினார் நாகேந்திரன் பேசினத சொல்றீங்க. அது எப்போ கட் ஆஃப் டேட்? போன வருஷம் இல்ல, அது இப்போ இல்லைங்க. இதெல்லாம் இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்த பிறகுதான் அழைப்புகள்லாம் கொடுத்தாங்க. நீங்க வரணும் எதிர்கட்சி சார். 4 நாள் முன்னாடி வரைக்கும் நிர்மல் குமாரும் 4 நாள் முன்னாடி வரைக்கும் நிர்மல் குமார் சொல்றாரு சார். நிர்மல் குமார் சொல்றாரு சார், நாங்கள் யாரோடும் பேசவில்லை, வதந்திகளை நம்பாதீர்கள்னு சொல்றாரு சார். நீங்க என்ன சொல்றீங்க பாருங்க, எல்லாரும் எங்களை விரும்புறாங்கன்னு சொல்றீங்க. இல்ல பேசவில்லை என்பது வேற, விரும்புறாங்க அழைத்தார்கள் என்பது வேற. தமிழ்ல நீங்க பேசாம எப்படி 90 தொகுதி? இதான் நான் முதல்ல இருந்து கேக்குறேன். நீங்க பேச சார், நீங்க கூட்டணிக்கு வரீங்களா அப்படின்னு ஒருத்தங்க விரும்புறாங்க. இல்ல சார் வேண்டாம் வச்சுட்டீங்கன்னா முடிஞ்சு போ, 90 தொகுதியே வராதேங்க. நீங்க விருப்பப்பட்டு அப்படியா எவ்வளவு தருவீங்கன்னு கேட்டாதானே 90 தொகுதியே வரும். இல்ல ஆதவ் அர்ஜுனா எந்த பேச்சுவார்த்தையை சொன்னாரு, யாருகிட்ட எப்ப பேசினாருன்றது அவரு தான் தெளிவுபடுத்தினாங்க. பொதுவா அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இது வந்து இன்னைக்கு விஜய் வந்து அதை ரொம்ப தெளிவா வரையறுத்துட்டாருங்க ரெண்டு விஷயத்த. அதனாலதான் அந்த சந்தேகம் எழுது, தனித்து நிற்கிறதா தனித்து விடப்பட்டிருக்கிறதா. நீங்க சார் இதெல்லாம் விடுங்க சார், என்டிஏ எல்லாம் விடுங்க சார். சார் என்டிஏ எல்லாம் விடுங்க, அவங்க எல்லாம் வந்து பேசலன்னே வச்சுக்கோங்க. நீங்க அழைப்பு விடுத்தீங்களா இல்லையா? எங்களோட வந்தால் கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்களா இல்லையா? யாராச்சும் வந்தாங்க? அழைப்பெல்லாம் விடுக்கலங்க. இந்த பாருங்க, அழைப்பெல்லாம் விடுக்கல. விக்கிரவாண்டி மாநாடுல சார் அரசியல் அணுகுண்டு சார். இல்ல நீங்க ஊடகத்துல இருக்கீங்க, யூஸ் கரெக்ட் வேர்ட்ஸ். எஸ் சார். அழைப்பு யாருக்கும் இல்ல. இந்த பாருங்க சார், நான் விஜய் அவர்கள் சொன்னது அப்படியே சொல்றேன். நான் விஜய் அவர்கள் சொன்னது அப்படியே சொல்றேன். அது அழைப்பா இல்லையா நீங்க சொல்லுங்க. நம்மள நம்பி வருவாங்க இல்லையா? நம்ம அவங்களுக்கு ஆட்சியில பங்கு கொடுக்கணும் இல்லையா? அப்போ தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்க வந்தீங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நீங்க அறிவிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? யாரும் எங்களோட வராதீங்க, யாரும் எங்களோட வராதீங்க அப்படின்னு அர்த்தமா? யாரை அழைத்தார்கள் நீங்க சொல்றீங்க? எல்லாரையும் அழைத்தார்கள் சொல்றீங்க. எந்த பர்டிகுலர் கட்சியை குறிப்பிட்டு சொல்லுங்க. அவங்க கூட்டணி என்பது அதிகாரத்தில் இல்ல, ஆட்சியில இல்ல, அத மாத்துவோம்னு சொன்னாங்க. தவிர அப்ப கூட்டணி வச்சாதானே சார் மாத்த முடியும். என்ன சார் நீங்க கூட்டணியே வைக்காம எப்படி சார் ஆட்சியில பங்கு கொடுக்க முடியும்? எங்க கூட்டணி வரும் கட்சிகளுக்கு தாங்க, அவங்க யாருக்கும் போயிட்டு
வரவேற்கல. அவங்க வந்து கூட்டணிக்கு வந்தால் வர்ற கட்சிகளுக்கு திமுக மாதிரி அதிமுக மாதிரி அப்படி யாரும் வரலையே. நீங்க பங்கு தரேன்னு சொல்லி வரலையே. அப்ப தனித்து தானே விடப்பட்டிருக்கீங்க. போயிடுங்க, தள்ளி வைக்கிறது இல்ல. நீங்க வாங்க, வந்தவங்களுக்கு நாங்க மரியாதை செய்வோம், ஆட்சி அதிகாரத்துல பங்கு தருவோம். இததான் சார் நானும் சொன்னேன். அப்படி நீங்க சொல்லியும் யாரும் வரலையே சார். வரல. ஏன் வரலன்றது காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஏன் சார்? அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, வரக்கூடிய கட்சிகள் இது வந்து ஸ்டாலின் கிடையாதுங்க, ஹோல்சேல் மார்க்கெட்ல மாதிரி வரவனெல்லாம் வண்டியில ஏத்தியான்ட்டு ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் 21 கட்சி சேர்த்திருக்காங்க. எங்களை நாடி வரவங்கள அணைச்சிக்கிறோம். அது தவறா பேசாதீங்க. உங்களை யாரும் தேடி வரலங்கிறதுக்காக திமுக தவறா பேசாதீங்க. அவரு கடை விரிச்சிங்க கொள்வார் யாரும் இல்ல. சரி, அவர் ஏதோ காரணம் சொல்றாரு, கேட்டுருவோம் என்னன்னு. இல்ல, ஈஸ் எ சூசர்ங்க. அவர் வந்து எவ்வளவு பேர் வந்து கதவை தட்டினாங்க. ஏன் டிடிவி பேசலையா? மெகா கூட்டணி அமையும், வெற்றி கூட்டணி அமையும் விஜய் தலைமையில. என்ன ஐயா அவர் உள்ள அவர் வேண்டான்ட்டாரு அதெல்லாம். இல்ல அவர் வேண்டான்னா ஏங்க இதெல்லாம் பேசியிருந்தாரு? விஜய் வேண்டான்ட்டாரு. அத விஜய் தான் விஜய் சொல்றேன். சேர்த்துக்கலீங்க. எங்க தூய ஆட்சி தருவேன்னு சொல்றாரு. டிடிவி தினகரனை பக்கத்துல வச்சுட்டு எப்படிங்க சொல்ல முடியும்? செங்கோட்டையன் நீதிமன்றத்தால வந்து குற்றவாளின்னு சொல்லவே இல்லையா? 4 மாதம் சிறையில் இருந்தாருங்க. சொல்லிருக்காங்கல்ல, நீதிமன்ற தீர்ப்பே இருக்கு. பிறகு அப்பீல்ல தான் வெளிய வந்தாரு. நீதிமன்றம் வந்து அவரை நிரபராதின்னு சொல்லியாச்சு. சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்கு, மெட்ராஸ் ஹை கோர்ட் சொல்லி இருக்குங்க. குற்றவாளி சிறையில இருந்தவங்க எல்லாம் குற்றவாளியா? சார், கூப்பா கிருஷ்ணன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வைத்தாக ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீது வழக்கு என்ன உண்டு? ஏங்க சார், அவங்கள விஜய்ட்ட சேர்ந்தவனே வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்துட்டாங்க, வெள்ளை ஆயிட்டாங்க. இல்ல தூய்மை ஆயிட்டாங்க. மோசடி பத்தி முறைகேடு பத்தி திமுக அதிமுக பேசலாமாங்க? சார், அப்படி சொல்ற நீங்க காருக்கு வரி கட்ட முடியாம ஏச்சிட்டு உயர் நீதிமன்றத்துக்கு போன விஜய் பேச முடியாது. ஊழலை பத்தி நீங்க எல்லாம் பேசவே முடியாது. சார், அப்ப டிடிவி தினகரன் எந்த வழக்குல சார் தண்டிக்கப்பட்டாரு? சரியான கணக்கு தரா. சார், டிடிவி தினகரன் தண்டிக்கப்பட்ட வழக்கு எது? அவங்க என்ன சொல்றாங்க? டிடிவி தினகரன் தண்டிக்கப்பட்ட வழக்கு எது? சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஏங்க 2 கட்சிகளும் மாறி மாறி ஒரு 60 வருஷம் ஆண்டு இருக்காங்க. சார், டிடிவி தினகரன் தண்டிக்கப்பட்ட வழக்கு எது சார்? அந்த கட்சியில செங்கோடன் இருந்தாரு, அந்த கட்சியில கோபாலகிருஷ்ணன் இருந்தாரு. சரி, ரைட். ஓகே. அந்த கட்சியில கடைசி வரைக்கும் அமைச்சரா இதுக்கு மேல மத்த கெஸ்ட் எல்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆயிடுறாங்க சார். வாய்ப்பு கொடுக்காங்க. என்னால முடியல. திருக்குமார், எஸ். அதாவது அவர் ஒன்றை சொன்னார். முதல்ல செக்குலரிசத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். செக்குலரிசம் எப்போ வந்து இல்ல செக்குலரிசம் என்னைக்கு வந்து நிறைய கண்டென்ட் அதுக்கு அப்புறம் வந்துருச்சு சார். விட்டுருங்க சார். செக்குலரிசம் படி நான் நடக்கிறேன் அப்படின்னா எந்த மத கூட்டத்துக்கும் போக கூடாது, பேசாம இருக்கணும். அப்படி கிடையாது இல்ல சார். அதனால சார், இப்போ அதுக்குள்ள போனா எனக்கு நிறைய கேள்வி வரும். நரேந்திர மோடி செக்குலரா இல்லையா? நரேந்திர மோடி செக்குலரா இல்லையா? நான் ஊர் எழுதுறவன் எனக்கு தெரியாதா? எப்ப சட்டம் வந்ததுன்னா இவருக்கு ஏபிசியே தெரியாதா? அதாவது இருங்க சார், கொஞ்சம் இருங்க. நீங்க பேசும்போது பேசாம சும்மா இருங்க. நிறைய தெரியும், இருங்க இருங்க. ஓகே. அதனால சார், மேடம், நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிளா டு தி பாயிண்ட் நான் சொல்றேன். விஜய்க்கு எல்லா தொகுதியிலும் ஆதரவு இருக்கான்னா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. இளைஞர்கள் எந்த கடல்ல குதினா குதிக்கிற அளவுல நம்ம ஊர்ல இளைஞர்களை வளர்த்து வச்சுட்டோம். நான் 50 வருஷமா அவன் வேற எதுவும் அரசியலுக்கும் சினிமாவுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது அவனுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட இளைஞர்கள் வளர்த்ததுனால நாம் அனுபவிக்க போகிறோம், அது வேற விஷயம். குதிங்கன்னா குதிக்கிற இளைஞர்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000 to 15,000 ஓட்டு அவருக்கு கண்டிப்பாக இருக்குது. நான் எழுதி தரேன், எதில் வேணாலும் எழுதி கையெழுத்து போட்டு தரேன், நீங்கள் பின்னால் பார்க்கலாம். ஆனால் விஜய் போட்டிட்டாருன்னா அந்த தொகுதியில் அவர் ஜெயிப்பார். திரிஷா போட்டிட்டா ஜெயிப்பாங்க. அது எனக்கு தெரியாது. ஏன் சார் அவங்கள இழுத்துட்டு வரீங்க? அவங்க அரசியல்லே இல்ல சார். மார்க்கெட்ல பேச்சு, நீங்க திரிஷா ரசிகரா சார்? மார்க்கெட்ல பேச்சு இருக்கு. நீங்க ஃபேனா நீங்க? ஏன் அவங்கள இழுத்துட்டு வரீங்க? விடுங்க சார். நான் என்ன சொல்றேன், இருந்தா ஜெயிப்பாங்கன்னு தான் சொல்றேன். போட்டியில சார் அவங்க கட்சியிலே இல்ல சார். நீங்க என்ன சார் நீங்க சும்மா கட்சியில? சரி வாங்க அடுத்த பாயிண்ட். சரி அடுத்த பாயிண்ட்க்கு வாங்க. அது ஒண்ணு. அவங்க வாங்க போற வாக்கு எவ்வளவு இருக்குன்னா 36 லட்சம் வாக்கு விஜய் வாங்கிடுவார் ஒட்டுமொத்தமா. இது என்னுடைய கணிப்பு. நான் நிறைய ஒர்க் பண்ணிட்டு தான். பர்சன்டேஜ் வருது. அது பர்சன்டேஜ் கணக்கு அங்க போட முடியாது. பர்சன்டேஜ் கணக்கு போட்டா சார் 36 லட்சம் வாக்குன்னா போடலாம். பர்சன்டேஜ் கணக்கு போனா, அதாவது இந்த தேர்தல்ல
மொத்த வாக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கிறது 6,28 கோடியை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இல்ல அதுக்கும் கம்மி கடந்த தேர்தல் இந்த தேர்தல் எஸ்ஐஆர்ல பூரா போயிடுச்சு சார். அதான் கழிச்சிட்டு அது அப்புறம் கழிக்கணும். 6.5 கழிக்கணும். 6.5 80% பேசணும். எஸ்ஐஆர் தான் 74 லட்சம் போயிட்டு 80% போன தடவை 78.7% போலா இருக்கு போன மக்களவை மாநிலங்கள ஸ்டேட் எலெக்ஷன்ல. இந்த வாட்டியும் கிட்டத்தட்ட ஒரு 80 இந்த எஸ்ஐஆருக்கெல்லாம் பிறகு எல்லா இடத்துலையும் ஓட்டு அதிகமாக போலானதுனால ஒரு 80% போலாதுன்னு வைங்க. அப்படி பார்த்தா 5,20,00,000 வாக்கு போலாகும். அப்படி போலானா திமுகவுக்கு போன தடவை 47.7%. இந்த வாட்டி அதே போல ஆச்சுனாக்கா 46% கொஞ்சம் குறைய தஞ்சுன்னு நினைக்கிறேன். 46% ஆச்சுன்னா 2,39,20,000 ஓட்டு. சார் நீங்க எலெக்ஷனே நடத்தி முடிச்சிட்டீங்க. இருங்க அதான் இருக்கு. ரெண்டாவது என்னைக்கு பதவி ஏற்பு யார் சிஎம் சொல்லுங்க சார். அதிமுக கூட்டணி யார் சிஎம் சொல்லுங்க சார். பதவி ஏற்பு சொல்ல அதிமுக கூட்டணிக்கு வந்தா 40% தான் போட்டுருக்கேன். ஏன்னா கட்சியில அப்ப திமுக தான் ஜெயிக்குது உங்க சர்வே. இருங்க அதுக்கு ஜெயிக்கிறத இப்ப சொல்ல முடியாது. நான் முழுசா கேளுங்க. அடுத்த முழுசா சொல்ற வரைக்கும் கேளுங்களேன். 40% அதிமுக. அதிமுக 40% போட்டா 2,08,00,000 வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கும். போன தடவை அவங்களுக்கு அதாவது கூட்டணி 1.91 கிடைச்சது. இப்போ நம்மளுடைய இவருக்கு விஜய்க்கு வந்து 36 லட்சம், சீமானுக்கு 26 லட்சம், நோட்டாவுக்கு போன தடவை 13 லட்சம் போச்சு. இந்த தடவை 20 லட்சம் இருக்கு. 13 லட்சம் அந்த அளவுக்கு போனாலும் ஒரு 7 லட்சம் சுயேட்சை இதெல்லாம் இருக்கிறது. இந்த அளவுல தான் இந்த தடவை தேர்தல் வரும். ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப யாரும் தனி பெரும்பான்மை இருக்காது. சார் உங்க பேர் ஞானேஷ்குமார் தானே? உண்மையை சொல்லுங்க. ஞானத்தோட சொல்றேன்னா அதனால இதுதான் நடக்க போறது. இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துல படி இது நடக்கும். இது தேர்தலை எல்லாரும் ஒழுங்கா பிரச்சாரம் பண்ணுனா இது நடக்கும். அப்ப திமுக தான் சார் ஜெயிக்குது. இல்ல திமுகவுக்கு 118 கிடைக்காது. 47% சொன்னீங்க. ஆனா 118 கிடைக்கும். 47 ஏன்னா அதுக்கு அடுத்தால இது இருக்கு இல்லையா? அதிமுகவும் கிட்டத்தட்ட 40% இருக்கு. 7% இருக்கு. ஓட்டு நிறைய போறது வந்து விஜய்ட்ட இருந்து சிறுபான்மையினர் பேசுறாருல. இப்போ எனக்கு உண்மையிலேயே என்ன பதில் சொல்றது தெரியல. அப்படியே திக்கு முக்காடிட்டேன் சார். இப்போ சிறுபான்மையினர் ஓட்டு அப்படியே டிஎம்கேல இருந்து அவருக்கு வந்துரும். விஜய்க்கு வந்துரும். அதுக்காக தான் அவர் அந்த கஷ்டம் எல்லாம் படுறாரு. அது வந்துரும். அதிமுக இருக்கிற சிறுபான்மை ஓட்டு அங்க வரும். எல்லா சீமான்ட்ட இருந்து டைரக்டா பாதிக்கப்பட போற சீமான். ஆகையினால இதெல்லாம் போய் தான் அவருக்கு அங்க போய் சேர போறது. ஆகையினால தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு நிலைமை தான் ஏற்படும் என்பது என்னுடைய கணிப்பு. சோ அங்க அசெம்பிளி வரும். ஓகே ஓகே கேப்போம். எஸ்ஐஆர் பத்தி ஏதோ சொன்னீங்க, அப்புறம் பிரேக் போறோம். இல்லை, எஸ்ஐஆரும் இந்த தேர்தலில் முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஏன்னா எப்படி நீங்கள் வந்து அன்டெஸ்டட் விஜய் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி நீங்கள் ஓட்டருடைய எலக்டோரல் ரோலே இந்த முறை நிறைய மாறிடுச்சு. போன முறை நீங்கள் அதை நம்பி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தீங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைகள்லாம் இப்போ செய்ய முடியாது. இப்போ நீங்கள் வந்து இறந்து போனவர்கள் நீக்கப்பட்டாங்க, டபுள் என்ட்ரி நீக்கப்பட்டது, அதெல்லாம் அப்படியே இருந்ததுன்னா அதோடைய அட்வான்டேஜை யார் எடுப்பாங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே தான் எடுப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த தொகுதி யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க ஜெயிச்சிட்டு இருந்தாங்கன்னு. அவங்க வீக் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏன்னா இதில் இழக்கிறதுக்கு பிஜேபிக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் கிடையாது. விஜய்க்கும் ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்னு முன்னாடி எதுவும் கிடையாது. ஸோ எஸ்ஆர்ல போயிட்டாங்க எங்க ஆளுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். யாருக்குன்னு தெரியல. ஃப்ராக்சர்டு மேண்டேட் வரதுக்கான பாசிபிலிட்டி அவர் சொன்னது அந்த ஒரு பாயிண்ட் நான் அக்ரி பண்றேன். ஃப்ராக்சர்டு மேண்டேட் வரதுக்கான தொங்கு சட்டமன்றத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே திரு சேயோன், தொங்கு சட்டமன்றத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பே இல்லைங்க. என்ன காரணம் சொல்றேன்னா, திமுக கூட்டணி இப்போ உள்ள கட்சிகளை விட இப்போ உள்ள கட்சிகளை விட கூட கட்சிகள் தான், புதிய கட்சிகள் தான் சேர்ந்துருக்கு. அந்த கட்சிகளுக்கும் வாக்கு சதவீதம் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்கிறாங்கல்ல, அது 1% கூட இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா தொகுதிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக நிர்வாகிகள், அமைச்சர்கள் உள்ளே போய் விழாக்களில் கலந்துக்கிறதுலேருந்து அவங்களுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கிறது. ஆன்டி இன்கம்பன்சி இல்லை. ரெண்டாவது ஓட்டு கூட கட்சிகள் அதிகமான கட்சிகள் இன்கம்பன்சியே இல்லன்னு ஒரு ஆளுங்கட்சி நம்புதுன்னா எனக்கு உண்மையிலேயே வந்து அது காம்ப்ளசன்சியா இல்ல. என்ன காரணம்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சியில சார் பேசாம இருங்க, பின்னாடி பேசிக்கிட்டே இருக்காதீங்க, கொஞ்சம் பேசக்குள்ள கொஞ்சம் குறிப்பிடாதீங்க சார். ஒரு நாகரிகம், தாவாக ஆதரிக்கிறவங்களாம் நாகரிகமே இல்ல. வந்து ஒரு விஷயம் சொல்றேன், திராவிட மாடல் ஆட்சியில எல்லா வீடுகளிலும் ஏதாவது ஒரு திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளி இருக்காங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட். ரெண்டாவது வந்து சென்ற தேர்தலில் சந்தித்த கூட்டணிகளை விட கூட அதிகமான கட்சிகள் சேர்ந்துருக்காங்க. அதனால் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது இல்லை.
போன தேர்தலில் பெற்ற வாக்கு சதவீதத்தை விட 3-4 வாக்கு சதவீதம் அதிகமாகக்கூடிய சூழல் இருக்கு. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்களா பாமக பிளவுபட்டிருக்கு. அதில் உள்ள தேமுதிக இங்கே இல்லை. அந்த மாதிரி அதிமுக கூட்டணி பிளவுபட்டிருந்தாலும் மாம்பழம் சின்ன இங்கே தானே சின்னன்னு ராமதாஸ் என்பவருக்கு ஒரு 30% வாக்காவது இருக்கும்ல. பாமகக்கு ஒரு 100 ஓட்டு இருந்தா அன்புமணிக்கு ஒரு 70 வாக்கு, ராமதாஸ் என்பவருக்கு ஒரு 30 வாக்குகள் இருக்கும்ல. அது இழப்பு தானே. எங்க செலுத்துவாங்க? அது இழப்பு தானே. எங்க செலுத்துவாங்க? அவர் நிக்கவே இல்லைன்னா மாம்பழத்துல தானே. இல்ல அவர் நிக்கலன்னு யார் சொன்னா? இன்னி வரையும் எப்படி நீங்க சொல்றீங்க? ஏதோ ஒரு கூட்டணிக்கு போவார். ஒண்ணு வந்து இங்க திமுகக்கு வர்றதுக்கு வேலை இல்லை. திமுக கதவுகள் அடைக்கப்பட்டு ராமதாஸை பொறுத்த வரையும் ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போகலாம், அங்கே அன்புமணி விட மாட்டார். விஜய்க்கு போகலாம், இல்லை தனித்து நிற்கலாம், சசிகலா அம்மை அவரோடு சேர்ந்து நிற்கலாம். அதனால தொங்கு சட்டப்பேரவை என்பது தமிழக அரசியல் வரலாற்றிலே என்னைக்குமே கிடையாது. தமிழக மக்கள் மிகவும் புத்திசாலியான வாக்காளர்கள். யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும்னு அவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால தொங்கு சட்டமன்றம் வரும், வாக்கு சதவீதம் குறையுங்கிறதுக்கு தான் வேலை இல்லை. திமுக தான் மாபெரும் வெற்றி பெறும், எந்த சந்தேகமும் இல்லை. திரு மதிவாணன், தொங்கு சட்டமன்றம் இந்த போஸ்ட் போல் சினாரியோக்கெல்லாம் சான்ஸே இல்லை, நாங்கள் தான் ஆட்சிங்கிறார். 1952 இதுக்கு முன்னால ஒரு முறை வந்து தொங்கு சட்டமன்றம் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல வரவே இல்லைன்னு சொல்ல வேணாம். அதே போல வந்து விஜயகாந்த் அரசியல் வந்தப்போ திரு கருணாநிதி அவர்கள் தலைமையிலான திமுக பெரும்பான்மை இல்லாமல் சிறுபான்மை ஆட்சி தான் நடத்திட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரையில அதுக்கான வாய்ப்பை நிராகரிக்க முடியாதுங்க. சில பேர் சொன்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற இந்த சூழல்ல நிச்சயமாக ஒரு தொங்கு சட்டசபை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்துல திமுக வந்து இன்றைக்கு ஆட்சியில இருப்பதால் அது நிராகரிக்கப்பட்ட கட்சியாகத்தான், மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சியாகத்தான் கருதப்படும். இன்னொன்னு ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம்னாங்க 1971 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இன்று வரையில் நடந்திருக்க அத்தனை சட்டமன்ற தேர்தலிலும் டிஎம்கே ஆட்சியில இருந்தா அது தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு. ரீஎலெக்ட் ஆன வரலாறே கிடையாதுங்க. கருணாநிதி பார்த்து இருக்கிறாரு. ஆனாலும் திமுக நெவர் கெட் ரீஎலெக்டட். ஒரு முறை பதவிக்கு வந்துச்சுன்னா 5வது வருஷம் ஆட்கள் அவங்கள அதிகாரத்துல இருந்து அகற்றிடுவாங்க. இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லைன்னு சொல்றாரு நண்பரு. நான் என்ன கேக்குறேன்னா, விளாத்தி குளத்துல அந்த மாணவி கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்ட நிகழ்ச்சிக்கு அப்புறம் தூத்துக்குடி பக்கம் போன கனிமொழிக்கு மக்கள் என்ன வரவேற்பு கொடுத்தாங்கன்னு நம்ம தொலைக்காட்சியில பார்த்தோம், எப்படி வரவேற்கிறார்கள்னு. அதே போல இன்னைக்கு வந்து குற்றங்கள் மிக அதிக அளவில் தமிழ்நாட்டுல பரவிட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிச்சிட்டு இருக்கு. தினம் ஒரு கொலை, தினம் ஒரு கற்பழிப்பு. இதுல ஆன்டி இன்கம்பன்சி இல்லன்னு வேற சொல்றாரு கூசாம. இன்னைக்கு ஊழல் வந்துங்க ஒவ்வொரு அமைச்சர் மேலயும் இன்னைக்கு வழக்கு இருக்கு. எத்தனை பேரு தேர்தலுக்கு முன்னால உள்ள போவாங்க இல்ல வெளியே இருப்பாங்கன்னு தெரியாது. அப்ப இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு இந்த விஷயங்கள் பர்ஃபார்மன்ஸ், இவங்க வஞ்சித்தது, உறுதிமொழி கொடுத்து எதை அவங்க உருப்படியா பண்ணிருக்காங்க. நான் கேக்குறேன், நீட் ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்களே, முதல் கையெழுத்து போடுவேன்னு சொன்னாங்களே, இன்னைக்கு 4.25 வருஷம் கழிச்சு முதல்வர் சட்டசபையில சொல்றாரு எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்ல, எங்க இந்தியா கூட்டணி பெரும்பான்மை பெற்று ஆட்சிக்கு வந்தா என்ன நியாயங்க இது? மக்களை ஏமாத்தி தானே இருக்கீங்க. அதே போல அரசு ஊழியர்களுக்கு ஓல்டு பென்ஷன் நிறைய பேசணும், அதெல்லாம் கேப்போம். நம்ம இன்னைக்கு தலைப்புக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் பொற்கால ஆட்சி நடக்குது அப்படின்லாம் பேசுறாரு. யதார்த்தத்துக்கு புறம்பா இருக்குது. மக்கள் கிட்ட போய் பேசி பாருங்க எப்படி இருக்குது. மக்களை சந்திச்சுட்டு ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். திரு மணிகண்டன், ஒரு தொங்கு சட்டமன்றம் வருவே ஆனால் நீங்க வந்து தேர்தலுக்கு பிறகு மற்ற கட்சிகள்கிட்ட ஆதரவு கேட்பீங்களா? தேர்தலுக்கு பிறகு விஜயோட கூட்டணின்னு திரு மதிவாணன் சொல்றாரு. 1980 தொங்கு சட்டசபை உருவாக்குவதற்காகவே கூட்டணி அமைத்தது திமுக. அதற்கு பிறகு அதிமுக ஒருபோதும் அந்த வாய்ப்பை உருவாக்கியதில்லை, வாய்ப்பு கொடுத்ததில்லை. நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்குங்க. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திமுக தான் அந்த வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறது. திரு கருணாநிதி ஒரு முறை, 2 முறை. எனவே வருகிற தேர்தலை பொறுத்தவரையில மக்கள் 5 ஆண்டுகள் முழுமையாக ஒரு ஆட்சி ஆளணும் என்று விரும்பாங்க. அந்த ஆட்சியாக அதிமுக நிச்சயமாக உருவாகும். காரணம் சொன்னா மக்கள் மத்தியில பெரும் கொந்தளிப்பு இருக்கிறது. திமுக செய்திருக்கிற ஒவ்வொரு தவறுகளும் இன்னைக்கு மக்கள் தலையில சுமையாக விழுந்திருக்கிறது. எனவே இந்த ஆட்சி முடிவுக்கு வரும். இப்ப நீங்க தேர்தல் அறிவிப்பு முன்னு பாத்தீங்கன்னா அறிவிக்கிற போது
அரசியல்வாதிகளும் அதிகாரமும் வேகமா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மக்கள் தான் மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஏன்னா எப்ப தேர்தல் வரும் என்ற எதிர்பார்ப்போடு மக்கள் இருந்தாங்க. காரணம் என்ன, திமுகவை வீழ்த்துறாங்க வர நோக்குறாங்க. அப்போ 2026 பொறுத்தவரையில் நிச்சயமாக திமுக அகற்றப்படும். அதற்கான வலிமையான அணியை அதிமுக அமைத்திருக்கிறது. எவ்வளவு பேசினாலும் நிச்சயமாக திமுக வராது. எடப்பாடியார் 2வது முறை ஆட்சி அமைப்பார். அதிமுக சாதனை. பட் ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ்க்கு நீங்க ஓபனா இருக்கீங்களா? இல்லைங்க, அதாவது அதிமுக இல்ல அதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு சொல்ல வரும். அதுக்கான சூழ்நிலை மக்கள் உருவாக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு. ஏன்னா அதிமுக எப்பொழுதெல்லாம் தேர்தலை சந்திக்கிறோ அதுக்கு பிறகு அதிமுக பெரும்பான்மையோடு மட்டும்தான் போட்டிட்டு இருக்கிறது, பெரும்பான்மைதான் பெற்றிருக்கிறது. அந்த சூழ்நிலையை நிச்சயமாக அதிமுக மீண்டும் பெறும். அதிமுக பெரும்பான்மையோடு தனித்து ஆட்சி அமைக்கும். ஓகே ஓகே திருக்குமார், நிறைவான கருத்து. அதாவது திமுகவை அகற்ற வேண்டும் என்பது எல்லா கட்சிகளுடைய ஒருமித்த கருத்து. விஜய்க்கும் அதே தான் இருக்கிறது, பாஜகவுக்கும் அதே தான் இருக்குது, அதிமுகவுக்கும் அதே தான் இருக்கிறது. ஆனால் அதே இது சமயத்தில் நண்பர் சொன்னார் திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அப்படின்னு சொன்னார். ஏகப்பட்ட ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, எல்லாத்துக்கும் தெரியும். நீட் வேண்டாம், ஆளுநர் வேண்டாம், பிராமணர்கள் வேண்டாம், ஜனசனாதனம் வேண்டாம், இந்தி வேண்டாம், இப்படி எல்லாத்துலேயும் வேண்டாம், சட்டம் ஒழுங்கு வேண்டாம், சாராய கடை ஒழிக்க வேண்டாம், கஞ்சா ஒழிக்க வேண்டாம், இப்படின்னு அத்தனையிலையும் நான் சொன்ன பதத்திலே அது ஆட்சி நடத்தியிருக்கு. மக்கள்கிட்ட எக்கச்சக்கமான அதிருப்தி. எந்த ஸ்டேட்டில் நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே எந்த சிட்டியில் போய் பார்த்தாலும் 4 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தா இப்படி தான் இருக்கிறாங்க. எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க கஞ்சாவை. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு, பள்ளி குழந்தைங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. அவ்வளோ தாராளமாக 65 லட்சம் டன்னு கிடச்சிருக்கு அப்படின்னு அன்புமணி சொல்கிறாரு. ஆக இவ்வளவு தாராளமாக ஒரு பயன்படுத்த முடியும் அப்படின்னாக்கா அப்போ அங்கே சட்டம் ஒழுங்கு ஃபங்க்ஷன் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ நேற்றுலேருந்து தான் 16ஆம் தேதியிலேருந்து தான் நான் ரோட்டுகளில் டிராஃபிக் போலீஸ்லாம் நீங்கள்லாம் பார்த்துக்கலாம். நான் பார்க்கவே இல்லை ரொம்ப நாளாக. நான் டிவியில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எந்த ரோட்டில் போனாலும் ஒயின் ஷாப் இருக்கும், அதில் போய் 3 அடுக்கு இந்த பக்கம் 2 ரேக்கு, இந்த பக்கம் 2 ரேக்கில் வண்டியை நிறுத்தி வச்சுருக்காங்க. இல்லை அவ்வளோ மோசம் இல்லை. சாமானிய மக்களுக்கு எப்போ இந்த ஆட்சி சரியில்லைன்னு எப்போ மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு எப்போ வருத்தப்படுவாங்கன்னா இதெல்லாம் நான் சொல்கிறது தான். ரோடு சரியில்லைன்னா, ட்ரைனேஜ் வாட்டர் சரியாக போகலன்னா, மழை தண்ணி சரியாக போகலன்னா, இதெல்லாம் தான் சாதாரண மக்களுக்கு இந்த ஆட்சி ரொம்ப நமக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வர்றதை எல்லாம் 100% ஃபுல்லப் பண்ணி வச்சுருக்கு இந்த ஆட்சி. அதனால் இருந்தாலும் அதிமுகவில் உள்ள உட்கட்சி பிரச்சனைகள் அதெல்லாம் ஒற்றுமை இல்லாமல் போனதுனால ஏற்கனவே உங்களுடைய பகல் கனவு நடக்காது சார். திமுக சார் ஆட்சி அமைக்கும். ஆன்டி இன்கம்பன்சி இல்ல சார். உங்க சந்தோஷம். நீங்களே 47% அப்புறம் நீங்க என்ன மாத்தி பேசுறீங்க? மாத்தி பேசாதீங்க. கொஞ்சம் நான் மாத்தி பேசல. நான் அதுக்கு முன் முரணா பேசிட்டே இருக்கீங்க. நீங்க அப்படி ஆக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நான் இருக்கிறத கணிச்சு சொல்லியிருக்கேன். சரி, இந்த விஷயத்துல இவ்வளவு நடந்திருக்கிறதுனால அதிகப்படியான வாக்குகள் டிஎம்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து என்ன சிரிக்கீங்களா இருக்கு? சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இருந்தாலும் அதிமுக வீக்கா இருக்குல்ல, அதிமுக ஒற்றுமை இல்லாம இருக்கிறது. இப்ப சசிகலா அவர்கள் போய் இதெல்லாம் சந்தோஷத்துக்காக பேசல, கடிச்சு நான் சொல்றேன். 20-30 கேண்டிடேட் சொல்றாங்க. குறையும், இதெல்லாம் தான் காரணம் இருக்கு. ஆகையினால கூட்டி கழிச்சு பார்த்தா மற்ற ஓட்டு பார்த்தா என்ன ஆகும்னாக்கா தனி பெருமா 118 சீட் திமுக கிடைக்காது. ஓகே அவ்வளவுதான். ஓகே தேங்க் யூ. இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான தேர்தல். வெகு சிலரை தவிர முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அது போல விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்களை தவிர மற்ற யாருக்குமே வெற்றி உறுதி கிடையாது. எது வேணாலும் நடக்கலாம். ஒழுங்கா வேலை செய்யறவங்க ஜெயிப்பாங்க, ஒழுங்கா வேலை செய்யாதவங்க தோத்துருவாங்க. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தொகுதிக்கு தொகுதி மாறும். அவங்கவுங்க தொகுதியே வேலை செஞ்சு ஜெயிச்சிக்க வேண்டிய நிலைமையில இருக்கு. ஒரே ஒரு கருத்து இல்ல இவரு நம்ம ஆதவர்ஜனா அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, எல்லாத்துக்குமே 70% நாங்க ஆட்டோ டிரைவர் டாக்ஸி டிரைவருக்கு தான் கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவங்க எதை நம்பி இருக்காங்கன்னா உண்மையை நம்பி தான் போறாங்க. நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக அது நடக்காதுங்கிறேன். அதான் பதிவு பண்றாங்க. நிறைவான கருத்து ஆன்டி இன்கம்பன்சி இல்லை,
திட்டங்கள் எல்லா வீட்டுக்கும் சென்றடைஞ்சிருக்கு. ஓகே. திமுக 7வது முறையும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2வது முறை முதலமைச்சராக பதவியேற்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேங்க்யூ. திரு மதிவாணன் ஒரு வரி ஏதா இருந்தா. ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு தேர்தல் களம் என்பது கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இதுவரையில் நாம் சந்தித்திராத அதிர்ச்சியூட்டும் பல முடிவுகளுக்காக காத்திருக்கிறது. சரி, ரைட். திரு மணிகண்டன் ஒரு வரி ஏதா. இல்லைங்க, அதிமுக முன்வைத்திருக்க திட்டங்கள் அனைத்துமே மக்களை சென்றடைந்ததுக்கான காலத்துல புதிதாக தேர்தலுக்கு சொல்லிட்டாங்க. இப்போ அதிமுக உட்கட்சி பிரச்சனை சொன்னா எந்த உட்கட்சி பிரச்சனையும் இல்லை. உட்கட்சி பிரச்சனை திமுக, அவரெல்லாம் திமுகவை நாடி போயிட்டாங்க. அதிமுக தெளிவோடும் பொலிவோடும் இருக்கிறது. 26 எடப்பாடியாக எளிய மனிதர் அந்த ஐயனில் அமர்வார். தேங்க்யூ. பல ஆச்சரியங்களை இந்த தேர்தல் கொடுக்கும் அப்படின்னு பேர் சொல்றாங்க. போப்போம் பொறுத்திருந்து. நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்துக்கள் தெரிவித்த 5 பேருக்குமே நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. வணக்கம்.